ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிபது நீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளிலே திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய வாமன கஷேத்திரத்தினுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரருக்கும் திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியதான திவதேசத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பார்த்தோம். சுவாமி எல்லா திவதேசங்கள் தோறும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆகமங்களான ஸ்ரீபாஞ்சராத்திரம் சீவைகானசத்தின்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கப்படியே எல்லாம் நடக்க வேணும் அப்படின்ற நிர்மாணத்தை பண்ணி கொண்டு திவதேசங்கள் தோறும் எழுந்தருளி வந்தார். அப்போ அனந்த சயனம்னு சொல்லக்கூடியதான திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாபனை போய் சேவிச்சுட்டு அங்கு நம்ம ஆகமம் அல்லாமல் வேறு ஆகமமும் வேறு அடியார்களும் கைங்கரியம் பண்ணுகிறபடினாலே அங்க ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் அவ கைங்கரியம் பண்ணணும், ஒன்னும் ஸ்ரீபாஞ்சராத்திரமோ அல்லது வைகானசமோ படியான ஆகமத்தின்படி பண்ணணும்னு சுவாமி திருவுள்ளம் பண்ண போது அவர்கள்லாம் தாங்க பெருமாளுக்கு பண்ற கைங்கரியத்தை நிறுத்திட்டோ பெருமாளை விட்டு போக மனமில்லாதவர்களாக அனந்த பத்மநாபனிடத்திலே பிரார்த்தித்து அழ பெருமாள் அவளுக்காக சுவாமியை கருத்மான விட்டு திருக்குறுங்குடியில கொண்டு எழுந்தருளை பண்ணிட்டு வந்தாருன்னு பார்த்தோம். அப்படி அனந்த பத்மநாபனுடைய நியமனப்படி கருத்மான் சுவாமியை தோல்ல தூக்கி போட்டு வந்து திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாறை போல இருக்கக்கூடிய ஒரு சிறு குன்றிலே கிடத்தி விட்டு போனார் அப்படின்னு சொல்லப்படுறபடினாலே திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபனுக்கு எதிர கருடன் சன்னதி இல்ல அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு இருக்கா. அதுதான் காரணம் அப்படின்னு. இந்த திருக்குறுங்குடிக்கு வந்த கருடன் திருக்குறுங்குடி கோவில்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய திருப்பார்கடல் நம்பி சன்னதிக்கு கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடியதான திருப்பரியட்ட பாறை அப்படின்னு சொல்லக்கூடியதான பாறையிலே கொண்டு உடையவரை கிடத்திட்டு போனான். சுவாமி அங்க அப்படியே குழந்தை தூங்குறாப்புல தூங்கிட்டு இருக்கார் திருவனந்தபுரத்துல. குழந்தைகள்லாம் நன்னா தூங்குறச்ச கொஞ்சம் அப்படி இப்படி குழந்தைய போட்டு உளிக்கணுமானா குழந்தை முழிச்சு எடுத்தோம்னா அழ ஆரம்பிச்சிடும், திரும்பவும் தூக்கம் வராதுன்றதுக்காக அப்படியே குழந்தைய பார்த்து பார்த்து பதவிசா தூக்குறத வழக்கம் இல்லையோ அந்த மாதிரி தூங்குற குழந்தை எடுத்துட்டு வராப்புல அந்த குழந்தைக்கே தெரியாதபடிக்கு தூக்கி தோல்ல போட்டுண்டு திருவனந்தபுரத்துல இருந்து திருக்குறுங்குடி வரைக்கும் வந்துட்டார். வந்து நம்பியாறு இந்த மகேந்திரகிரி பர்வதம்னு சொல்லக்கூடிய மலையிலே உற்பத்தியாகி பல இடங்கள்ல பல ஏரியாகவும் பல புஷ்கரணியாகவும் பல தீர்த்த கட்டம்னு சொல்லக்கூடிய வாய்க்கால் போலும் பல பல பேர்ல பலரால ஓடுறதுன்னு பார்த்தோம். சலபுராணத்துல தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வந்தோம். அதுல இந்த திருப்பரியட்ட பாறை கிட்ட வரைச்ச நம்பியாறுன்னு சொல்லக்கூடியது ஒரு வாய்க்கால் போல ஓடுறது. அதாவது ரெண்டு பக்கமும் ஸ்ரீரங்கத்துல எப்படி வடதிருக்காவிரி தென் திருக்காவிரின்னு ரெண்டு பக்கமும் கிளை நதிகளாட்டமா ஓடுறதோ அந்த மாதிரி நம்பியாறு ஒரே ஆறு ரெண்டா பிரிஞ்சு ஓடி அந்த திருப்பரியட்ட பாறைக்கு மாலையிட்டது போல. அந்த பாறைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா இந்த திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியது மலைப்பிரதேசமானபடினாலே அங்கங்க திட்டு திட்டா சின்ன சின்ன மணல் குன்றுகள் ஒரு கட்டுமலை மாதிரி தெரியும். பல கற்களை ஒன்னா சேர்த்து நாமே மலை ஏற்படுத்தினா எப்படி இருக்குமோ அதுக்கு கட்டுமலைன்னு பேரு. ஆனா அதெல்லாம் யாரும் உற்பத்தி பண்ணல, இயற்கையிலேயே இருக்கக்கூடியது, இயற்கையிலேயே உற்பத்தி ஆனது. பாக்குறதுக்கு சின்னதா இருக்கிறபடினால கட்டுமலை அல்லது மலைக்கட்டுன்னு சொல்றது வழக்கம். அந்த மாதிரி அந்த நம்பியாற்றுக்கு நடுவே ஒரு கட்டுமலை போல இருக்கக்கூடிய சின்ன ஒரு மலை குன்று, சின்ன மலை குன்று, ரொம்ப சின்ன மலை குன்று. இந்த ஆத்த எல்லாம் கட்டுறவா மணல் வாங்கிட்டு வந்து ஆத்த முன்னால கொட்டி வைக்கிறா பாருங்க, அந்த மாதிரி ஒரு 10 லாரி மண்ணை கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன குன்று, ரொம்ப அல்பமான குன்று. சொல்ல போனா குன்றுன்னு கூட சொல்றதுக்கு இல்ல, பாறைன்னு தான் சொல்லணும், பெரிய பாறைன்னு சொல்லணும். அந்த பாறைக்கு ரெண்டு பக்கமும் நம்பியாறு ஓடுறது. பாறைக்கு முன்னாலே ஒரு ஆறா வரக்கூடிய நம்பியாறு பாலைக்கு ரெண்டு பக்கமா மாலை போடுற மாதிரி ஓடி பாறை முடிஞ்சா விட்டு கொஞ்ச தூரத்துல போய் திரும்ப ஒன்னா கலந்துடுறது. இப்படி நம்பியாரினாலே மாலையிடப்பட்டு அலங்கரிக்க கூடியது அந்த பாறை. அதை சுத்தி நல்ல பசுமையான செடி கொடி மரங்கள்லாம் உண்டு. நல்ல ரம்யமா மனதுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம்.
ஆச்சரியமா அங்க காலக்ஷேபங்கள், பகவத் தியானம், ஜபம், திருவாராதனம் இதெல்லாம் பண்ணலாம் ஏகாந்தமா. அப்படி இருக்கக்கூடிய ரம்யமான ஒரு இடம். உடையவருக்கு சுவாமி சிவாஷகாரருக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க அவர் சன்னியாசியானபடியினாலே தனி பிரணவ ஜபம், திருவஷ்டாட்சரம் முதலான ஜப்பங்களை எல்லாம் பண்ணிட்டு ஆழங்கால் பட்டு பகவானை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அல்லது காலக்ஷேபம் சாதிக்கிறதுக்கு, திருவாராதனம் பண்றதுக்கு, யோகத்துக்கு, இதுக்கெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப திருவுள்ளமா இருக்கும்னு சொல்லி கருடன் கொண்டாந்து அங்க கிடைச்சிட்டு போனார். சுவாமி கார்த்தால தினம் எழுந்துக்கிறபடி எழுந்துட்டார், திருக்கண் மலர்ந்தார். கண் மலர்ந்து பார்த்தா திருவனந்தபுரத்துல ஒரு மடத்துல ராத்திரி சயனிச்சுட்டார். இப்ப எழுந்து பார்த்தா அங்க இருக்கிறவா யாரையும் காணோம், அந்த மடத்தையும் காணோம். சுவாமி உணர்ந்தார், சுத்தி பார்த்தா அது திருவனந்தபுரமே இல்ல. பார்த்தா ஒரு க்ஷேத்திர மாட்டம் தெரியறது, தூரத்துல பர்வதம் தெரியறது. சுவாமி திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியதான இடத்துல மகேந்திரகிரின்னு சொல்லக்கூடிய பர்வதத்தை கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கிறோம்னு உணர்ந்துட்டார் சுவாமி. அப்போ ஒரு நிமிஷம் பெருமாளை தியானம் பண்ணி சுவாமி நடந்த விஷயத்தை புரிஞ்சுட்டார். நாம இங்க மாற்றி அமைக்கணும்னு பார்த்தோம், ஆனா அந்த அடியவர்கள்லாம் பெருமாளிடத்துல இப்படி போய் முறையிட்டு இருக்கா. அதனால பகவானுடைய சங்கல்பமும் அப்படியே இருக்கிறது, அதை மாத்துறதுக்கு பகவான் திருவுள்ளப்படல. இதை மாத்தாதேன்னு நம்ம கிட்ட சொன்னா நாம பண்ற காரியம் தப்பு அப்படின்னு நம்மள உணர வச்ச மாதிரி ஆயிடும். வாஸ்தவத்துல சுவாமி பண்ண காரியமும் தப்பு இல்ல, அவ ஆசைப்படுறது அவளுடைய ஆசை, அவ்வளவுதான். அது மற்றபடி அவ ரொம்ப வருஷமா தொடர்ந்து பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணிட்டு வர்றதுனால அவ பேர்ல பெருமாளுக்கு ஒரு கருணை இருக்கிறதுன்றதும் இயல்புதான். அதனால யாருடைய மனதும் புண்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமாளுடைய சங்கல்பம் இது. பெருமாள் வாயை திறந்து நீங்க எந்த மாற்றமும் பண்ணாதே கிளம்பு அப்படின்னு சொன்னால் நம் மனது புண்பட்டு விடும் அப்படின்னு பெருமாள் அந்த வார்த்தையை சொல்லல. ஆனா மாத்துறதுல பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்லைன்றபடினாலே யாருக்கும் எந்த பங்கமும் ஏற்படக்கூடாதுன்னு நம்மள மாத்திரம் கருத்மான் மூலமா பெருமாள் கொண்டாந்து இங்க கிடைச்சுட்டார் அப்படின்னு சுவாமி நடந்ததை புரிஞ்சுட்டார். இது அனந்த பத்மநாபனுடைய லீலைன்னு தெரிஞ்சுட்டு அங்க இருந்தபடியே அவனை கைகூப்பிண்டார். இப்ப பார்த்தார் சுவாமியினுடைய சிஷ்யாலாம் ஒருத்தரம் காணுவாங்க. சரி, சுவாமி தனியா தான் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிக்கணும். ஆச்சாரிய புருஷாள் குறிப்பா சன்னியாசிகள்லாம் தீர்த்தா மாடுறச்ச அனுஷ்டானம் பண்றச்ச அவளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பா. இந்த காஷாய கைங்கரியம் பண்றவான்னு சொல்லக்கூடியவா அவளுடையதான காஷாயத்தை துவச்சி உளர்த்தி அதை ஆச்சாரமா அவளுக்கு கையில கொடுக்கக்கூடியவா, அதை வாங்கி உடுத்திப்பா. அவ தீர்த்தா மாடிட்டு அந்த பழைய காஷாயம் தீர்த்தா மாடினா பாருங்க, அந்த காஷாயத்தையும் இவ சோதனம் பண்ணி சுத்தி பண்ணி அதை நன்னா உளர்த்தி வாங்கு பண்ணி மறுநாள் கொடுக்குறவா. அந்த மாதிரி கைங்கரியம் பண்றவாளுக்கு காஷாய கைங்கரியம் பண்றவான்னு பேரு. மற்றபடி இவ சௌச்சம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமான மண் எடுத்து போய் கொடுக்குறாளே அந்த கைங்கரியத்துக்கு மிருத் கைங்கரியம்னு பேரு, மண்ணு கைங்கரியம்னு பேரு. சுவாமியை மண்ணு கொடுக்கறதெல்லாம் ஒரு கைங்கரியமானா, இந்த சௌச்சத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மண் இருக்கு பாருங்க, அந்த மண்ணு எந்த மண் எடுத்துக்கணும்ன்றதுல நிறைய நியமங்கள்லாம் உண்டு. மண்ணு தான் எடுத்துக்கணும், மணல் எடுத்துக்க கூடாது. கோயில் மண்ணு, அதே மாதிரி வில்வ மரத்தடி மண்ணு, துளசி செடி இருக்கக்கூடியதான இடத்து மண்ணு, அதே மாதிரி கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணு, கோவில் புற்றிலே இருக்கக்கூடிய மண்ணு, அந்த மாதிரி பகவான் சம்பந்தம் இருக்கக்கூடியதான மண் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி இந்த பெருச்சாலி தோண்டின எலி வள இருக்கு பாருங்க, அந்த மண் எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நியமங்கள் உண்டு. இந்த மண்ணா இருக்கணும், அந்த மண்ணா இருக்கணும். 4 பேர் எச்சல் துப்புற மாதிரியான இடம் இருக்கக்கூடிய அசுத்தமான இடத்துல இருக்கக்கூடிய மண்ணோ, இல்ல 4 பேர் மலமூத்திராதி விசர்ஜனங்கள் பண்ணக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மண்ணோ, அந்த மாதிரி அசுத்தமான மண்ணெல்லாம் கூடாதுன்னு 1008 நியமங்கள் உண்டு அதுக்கு. அதையெல்லாம் பார்த்து சுத்தமான மண்ணா இவா சேகரணம் பண்ணி, அந்த மண்ணை சேகரணம் பண்றவாலும் அவ முக்கிய ஆச்சாரத்தோட பண்ணணும். ஏதோ சௌச்சத்துக்கு மண் எடுக்கிறவா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ தீர்த்தம் ஆடாம விழுப்போட அந்த சௌச்ச மண்ணை கிரகிக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. அவ சுவானுஷ்டானம் பண்ணிட்டு 12 திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு அவளுடையதான யோகியத்தையோட கூட அவ போய் அந்த மண்ணை கிரகிச்சுட்டு வந்தா இவ அதை தொட்டுண்டாளானா இவாளுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லப்பட்டது. இப்படி ஆச்சாரியனுக்கு பிக்ஷ சாதிக்கிறவான்னு தனியா ஒருத்தர் இருப்பா. மடத்துல ஆசிரமங்கள்ல எல்லோருக்கும் சாதம் போடக்கூடிய சுவாமியே இவா சன்னியாசிகளுக்கும் சாதம் போடுறதுன்றது கிடையாது. அவருக்குன்னு தலிகை பண்றதுக்குன்னு தனியா ஒரு சுவாமி இருப்பார். மற்றவாளுக்கு பண்ற தலிகை அவ சாப்பிடுறது இல்ல. அதே மாதிரி எல்லார் திருவாராதனத்துக்கும் பண்ணக்கூடிய அந்த தலிகையை இவ சாப்பிடுறது இல்ல. இவாளுக்குன்னு சன்னியாசி எப்படி சாப்பிடணுமோ அதுக்கு ஏத்த மாதிரியான நாம சாப்பிடுறத காட்டிலும் இன்னும் உப்பு உரப்பெல்லாம் குறைவா இன்னும் வித்தியாசமா எல்லாம் பண்ணி ஏதோ பேருக்கு மருந்து போல இருக்கும் அந்த தலிகையை பண்ணிட்டு அவளுடைய சுவார்ச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் இருப்பார். அதாவது ஒரு சன்னியாசிக்கும் சுவார்ச்சை அப்படின்னா தான் அர்ச்சிக்க வேண்டிய அர்ச்சை அப்படின்னு பர்சனல் பெருமாள் அப்படின்னு அவருக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் சாலகிராமம் தான். அது ஒரு பெருமாள் தான் வச்சுக்கணும், 12, 1008 அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறது இல்ல. ஒரு சன்னியாசிக்கும் தனியா ஒரே ஒரு சாலகிராம பெருமாள், அவர் தங்கி இருக்கிற இடத்துல தனியா ஒரு மரப்பெட்டியில மற்றவா சேவிக்க முடியாதபடிக்கு ஏகாந்தமா இருப்பார். அந்த பெருமாள் திருவாராதனம் பண்ணி இவருக்கு யார் தலிகை பண்றாரோ அந்த பரிசாரகர் தலிகை பண்ணிட்டு, பரிசாரகர்னா அவர் பரிசாரக தொழில் பண்றவர் இல்ல,
அவர் நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடிய முக்கியமான ஆச்சாரம் வச்சுட்டு இருக்கிற, சொல்ல போனா அடுத்த சுவாமியா வரக்கூடிய யோகியதைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சுவாமியா இருக்கணும் அவர் ஆச்சார அனுஷ்டானங்கள்ல. அப்பேற்பட்ட சுவாமியா இருக்கக்கூடியவர் அவர் கையால தலிகை பண்ணி, அந்த தலிகைய அவருடைய சுவார்ச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாலகிராம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி கண்டருளை பண்ணி, அதன் பிறகு பண்ண வேண்டிய வைஷ்ணதேவம் முதலான அன்னசுத்தி காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு அந்த சாதத்தை பிக்ஷையிடணும். பிக்ஷையிட்டா அதுதான் அவர் சாப்பிடணும். இப்படிதான் அவளுக்கு பண்ணணுமே ஒழிய அவளுக்கு எல்லாருக்கும் பண்றதுல இருந்து எடுத்துக்கிறதோ இல்ல அவளே கொண்டாந்து இங்க போடுறதோ அதெல்லாம் கூடாது. பிரதானமா இவா அடுப்பு மூட்டி பண்ணிக்க கூடாது. சன்னியாசிகள் இவ அடுப்பு மூட்டி பண்ணிக்கிறது இல்லை என்ற விஷயமும் அவளுக்கு தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. இப்படி அவளுக்கு பிக்ஷ கைங்கரியம் பண்ணக்கூடியவான்னு இருப்பா. அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கு ஒரு கைங்கரியம் பண்றவா சன்னியாசிகளுக்கு இருக்கிறதுன்றது தர்மசாஸ்திர யுக்தமாவும் சாம்பிரதாயகமாவும் வரக்கூடியதான வழக்கம் அது. அந்த மாதிரி பாஷகாரருக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்றவா நிறைய பேர் உண்டு. அவருக்கு திருமடப்பள்ளி கைங்கரியம் பண்ணி தலிகை எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கக்கூடியவர் கிடாம்பி ஆச்சான், திருமடைப்பள்ளி ஆச்சான்னு சொல்லக்கூடிய பிரணதார்த்தியர வரதாச்சாரியர் அந்த சுவாமி. அதே மாதிரி வடுக நம்பின்னு சொல்லக்கூடியவர் அவருக்கு திருமேனிக்கு பார்த்து 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 கைங்கரியங்கள்லாம் பண்ணி கூடவே இருந்து எல்லாம் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி ஸ்ரீபாஷகாரருக்கு நிறைய சிஷ்யா உண்டு. அதுல இவர் அனுஷ்டானங்கள்லாம் பண்றச்சே இவர் கூடமாட எல்லாத்தையும் எடுத்து பண்ணக்கூடிய சிஷ்யர் அப்படின்னு பார்த்தா இந்த வடுக நம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி. அதனால இவர் தீர்த்தம் ஆடுறச்ச இவருக்கு வஸ்திரம் வேணும், அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் வடுக நம்பியை தான் கூப்பிடுவார். இவர் கூப்பிடவே வேண்டாம், வடுக நம்பி சித்தமா எல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்திலேயே ஒரு அனுஷ்டானம் முடிகிற வரைக்கும் இருப்பார். அப்படியே இருந்துட்டு இருக்கிற சமயத்துல இப்ப சிஷ்யாலாம் இல்லாம தனியா வந்திருக்கோமே, பெருமாள் திருவுள்ள இப்படி இருக்கு, நாமளே தனியா எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்ற திருவுள்ளத்துல இவர் என்ன பண்ணினார், தீர்த்தம் ஆடுறச்ச இவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு தீர்த்தம் ஆடிட்டு இருக்கார். அந்த சமயத்துல தீர்த்தம் ஆடிட்டு வஸ்திரத்தை அதுக்கப்புறமா நாம நினைச்சா எடுத்து அதுக்கப்புறம் துவைச்சு உலர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை ஒரு பாறை மேல வச்சுட்டு வந்துட்டார். பரிவட்டம் அப்படின்னா பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியால் இவெல்லாம் சாத்திக்கிற வஸ்திரத்துக்கு பரிவட்டம்னு பேரு. பரிவட்டம் அல்லது பரியட்டம்னு ரெண்டு விதமாவும் சொல்றது உண்டு. திருப்பரியட்டம் அப்படின்னா மரியாதையோடு கூட பெருமாள் பிராட்டி ஆழ்வாராச்சாரி எல்லாம் உடுத்துக்கிறபடினால அவ எல்லாத்துக்கும் திருன்னு சேர்த்து ஔபச்சாரிகமா உபச்சாரமா சொல்றது வழக்கம்ன்றபடினால திருப்பரிவட்டம் அல்லது திருப்பரியட்டம் அப்படின்னா பெருமாள் ஆழ்வாராச்சாரியால் உடுத்திக்கிற வஸ்திரம்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த ஒரு பாறை மேல வச்சுட்டு இவர் பாட்டுக்கு இவருடையதான அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ஆச்சாரியனான இவரே சன்னியாசியான இவரே அந்த வஸ்திரத்தை துவச்சுக்கணுமா அப்படின்னு பெருமாளுடைய சங்கல்பம். ஏன் பண்ணணும், சிஷ்யன் தானே பண்ணணும், சிஷ்யாலாம் அங்க இருக்கா, நாம தானே சிஷ்யால விட்டுட்டு இவரை மாத்திரம் தனியா இங்க வேலை பண்ணிட்டு வந்தோம், அதனால நாமளே இன்னைக்கு சுவாமிக்கு சிஷ்யனா மாறி நாம அந்த கைங்கரியத்தை பண்ணலாம். வடுக நம்பின்னு சொல்லக்கூடிய சிஷ்யன் என்னென்ன கைங்கரியம் எல்லாம் சுவாமிக்கு பண்ணணுமோ, துணி துவச்சு உளர்த்துறது, சுவாமிக்கு திருமண் பெட்டி எடுத்துன்னு வந்து கொடுக்கறது, திருப்பு குடலை எடுத்துன்னு வந்து கொடுக்கறது, சுவாமிக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்கறது, அவர் திருமண் காப்பெல்லாம் எட்டுக்கிறச்ச அவருக்கு தேவையான தீர்த்தம் கொண்டாந்து கொடுக்கறது முதலான சௌகரியங்கள் எல்லாம் பண்றது, இந்த மாதிரி அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாமே பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் நினைக்கிறான் மனசுல. என்னாலதான சிஷ்யன் இல்லாம தனியா கஷ்டப்பட்டு இருக்காரு, நான் சிஷ்யனா போய் பண்ணணும் அப்படின்ற கர்த்தவியம் கடமை உணர்ச்சி ஒண்ணும். இன்னொன்னும் நாம தானே இது வரைக்கும் ஆச்சாரியனா இருந்திருக்கோம், நமக்கு தானே எல்லாரும் கைங்கரியம் பண்ணியிருக்கா, நாம ஒரு முறை சிஷ்யனா இருந்து ஆச்சாரிய கைங்கரியம்னா எப்படி இருக்கும்ன்ற ருச்சியை அனுபவித்து பார்க்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு ஆசைன்னு சொல்லுவா சம்பிரதாயத்துல பெரியவா. அதனால இவரே சிஷ்யனா வரணும்னு திருவுள்ளம் பண்ணிட்டார். ராமானுஜருக்கு சிஷ்யாலிடத்துல ஆச்சாரியாலிடத்துல எல்லாம் ரொம்ப ஒரு பிரீத்தி, அலாதியான பிரீத்தி உண்டு சுவாமிக்கு. அதனால அவளை எல்லாம் அவளை சுலபத்துல மறக்க மாட்டார் சுவாமி. நாம திருவனந்தபுரத்துல இருந்து திருக்குறுங்குடி வந்துட்டோம் அப்படின்றதெல்லாம் சுவாமிக்கு ஞாபகம் இருந்தாலும் அப்படியே ஆழங்கால் பட்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்ச தான் திருவனந்தபுரத்துல இல்ல, சிஷ்யா யாரும் தன் கூட இல்ல, முக்கியமா வடுக நம்பி இல்ல, தான் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத சுவாமி மறந்துட்டார் ஒரு க்ஷணம். அல்லது பகவானுடைய சங்கல்பம், அப்படி அவரை மறந்தாதான் நாம அவருக்கு சிஷ்யனா போய் அவருக்கு கைங்கரியம் பண்ண முடியும்னு பகவான் ஒரு நிமிஷம் சுவாமிக்கு மறக்கடிச்சுட்டான். சுவாமி எப்பயோ எங்கேயோ காஷ்மீரத்துல எடுத்துட்டு வந்த புஸ்தகத்தை கூரத்தாழ்வான் ஒரு முறை பார்த்துட்டு அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருந்து சொல்றார். அதை ஒரு முறை மட்டும் காதுல கேட்ட ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்கிறார். அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மறந்து போயிடுமா, நம்மளாட்டம் அல்பராயன் அவர் அப்படின்னா அவர் மறக்கும்படியாக பகவானுடைய சங்கல்பமானபடினாலே அந்த சங்கல்பத்தினடியா அவர் மறந்தார். மறந்த உடனே என்னாச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் மறந்துட்டு வடுகா அப்படின்னு கூட்டார். வடுக நம்பிய வடுகான்னு தான் கூப்பிடுவாராம் சுவாமி. வடுகா அப்படின்னு கூட்டார். உடனே வடுக நம்பி நிக்கிறார் அங்க. இவர் தான் வடுக நம்பி, எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை, வடுக நம்பியே அப்படியே கொண்டாந்து கருடன் வச்சுட்டாரோன்னு சொல்லும்படியா வடுக நம்பி நிக்கிறார். அடியேன் தாசன் அப்படின்னார். ஒண்ணுமில்ல,
வழக்கமான அனுஷ்டானங்கள்லாம் பண்றச்ச நீ தானே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துப்ப, இன்னைக்கு எங்க போயிட்ட? சரி நீ காணோம், அசந்து தூங்கிட்டியோ இல்ல வர நாழி எடுத்து வந்தோமோ நானே பண்ணிட்டு இருக்கேன், நீ வர மாதிரி தெரியலையே, எங்க இருக்க என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு குரல் கொடுத்தேன் அப்படின்னாரு சுவாமி. உடனே க்ஷமிக்கணும் அடியேன், ஏதோ காரியமா போயிருந்தேன்னு பெருமாள் ஒரு பொய்ய சொல்லிவிட்டு இதோ பண்ணிவிடுறேன் அப்படின்னு சுவாமியோட திருப்பு குடலை, அதாவது அந்த காலத்துல எல்லாம் மாம்பழ கூடைன்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்பா பெரியவா. அது ஒரு பெரிய மூங்கில் கூடையா இருக்கும், தோல்ல மாட்டிட்டு போறாப்புல அதுக்கு வந்து இந்த பக்கெட்டுக்கு மேல இருக்கிற வளையம் போல எல்லாம் இருக்கும், அல்லது ஜோல்னா பையெல்லாம் மாட்டின்டா தோல்ல தொங்குறது இல்லையோ அந்த மாதிரி கூடையே தோல்ல தொங்கும்படியா அதுக்கு வந்து மேல வந்து மாட்டிக்கிறாப்புல சிஸ்டம் எல்லாம் இருக்கும். அந்த மாம்பழ கூடைக்கு மேல ஒரு மூடியும் இருக்கும் ஆச்சாரத்துக்காக. அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு திருப்பு குடலைன்னு பேரு. இதெல்லாம் மூங்கில்ல பண்ணக்கூடியது. இன்னும் பிராச்சீன காலத்துல பச்சை தென்னை ஓலை இருக்கு பாருங்க, அதாலேயே கூட வேய்ந்து கீழே ஒரு பெட்டியும் மேல ஒரு மூடியும் அதுக்கு வந்து ஒரு நாறு மாட்டி தொங்க விட்டுக்கிறதுன்ற மாதிரியான அமைப்புல எல்லாம் கூட திருப்பு குடலைன்னு பண்றது உண்டு. எம்பெருமானார் பயன்படுத்திய திருப்பு குடலை அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல மேல்கோட்டையில எல்லாம் இன்னும் கூட சேவிக்க முடிகிறது. இப்போ நம்ம அகோபலமட அழகிய சிங்கர் ஆண்டவன் இந்த மாதிரி ஆச்சாரியா எல்லாம் கூட திருப்பு குடலையை வச்சுட்டு தான் நதிக்கரையில தீர்த்த கட்டங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்றதெல்லாம் வழக்கம். அப்படி ஆச்சரியமா அந்த திருப்பு குடலையில அவ வைதிகமா ஆச்சாரமா உடுத்திக்க வேண்டிய புது வஸ்திரங்கள், துவச்சி நனைச்சி உலர்த்தின வஸ்திரங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி அவளுடைய திருமண் பெட்டி இருக்கும். அவ திருவாராதனம் பண்ணக்கூடிய ஸ்வார்ச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாலகிராம பெருமாள். சில சன்னியாசிகள் அர்ச்சா விக்கிரகம்னு சொல்லக்கூடிய விக்கிரக ஆராதனம் பண்றவாளா இருந்தா அந்த பெருமாள் ஒரு சின்ன ஓலப்பெட்டியில் எழுதிருப்பார். அதே மாதிரி அவளுடைய பவித்திர மாலை, அவளுடைய தாமர மாலை, அவளுடைய துளசி மாலை, திருமண் கட்டி ஸ்ரீசூர்ணம், இதெல்லாம் எப்படி கிரமமா இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஸ்ரீசூர்ணத்தை வில்வ குடுக்கையில அடைச்சு வச்சுதான் இட்டுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வில்வ குடுக்கையில ஸ்ரீசூர்ணத்தை அடைச்சு வச்சிருப்பா. பிரசித்தமான திருமண் கட்டி இருக்கும். அதே மாதிரி திருமண் இட்டுக்கிற ஈர்க்கு அதெல்லாம் வச்சுட்டு இருப்பா. கண்ணாடி இருக்கும். இந்த மாதிரி அவ சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றதுக்கு வெள்ளி சொம்போ செப்பு சொம்போ ஏதோ வச்சுட்டு இருப்பா. அவளுடைய பெருமாள் திருவாராதனம் பண்ணக்கூடிய சின்ன வட்டில் பாத்திரம், அந்த மாதிரி அவ எங்க போனாலும் அந்த திருப்புட்குடலைன்னு சொல்லக்கூடிய கூடைய தோல்ல மாட்டிட்டு போனா அவ காரியம் முடிஞ்சு போயிடணும். இப்ப நம்ம எல்லாம் பிரீஃப் கேஸ் சூட் கேஸ் எடுத்துட்டு போற மாதிரி அவ அனுஷ்டானத்தை முடிச்சு பெருமாள் திருவாராதனம் பண்ணி சாப்பிடுற வரைக்கும் என்ன தேவையோ அத்தனையும் இருக்கும் அதுல. அதுக்கு திருப்புக்குடலைன்னு பேரு. அந்த திருப்புட்குடலையை ஆச்சரியமா வடுக நம்பி உருவத்திலே வந்த திருக்குறங்குடி நம்பி தோல்ல மாட்டிண்டு வந்து சுவாமி கிட்டக்க வந்து வினயமா நின்று அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு என்னென்ன தேவையோ ஒண்ணு ஒண்ணா எடுத்து கொடுக்குறாரு. துவச்சி உலத்தின காஷாயத்தை கொடுத்து கொடுக்குறார். வடுக நம்பி கையாலேயே பார்த்து பார்த்து சோதனம் பண்ணி துவச்சி நன்னா பாங்கா உலர்த்தி சுருக்கம் இல்லாததா இருக்கக்கூடியதான காஷாயம், அங்கவஸ்திரம் இதெல்லாம் கொடுக்க சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் வாங்கி உடுத்தின்ட்டார். அதன் பிறகு கிரமமா திருமண் காப்புலாம் இட்டுக்கிறதுக்காக பவித்திர மாலை, தாமர மாலை, துளசி மாலை எல்லாம் கையில கொடுத்து திருமண் காப்பு, ஸ்ரீசூரணம், திருமணம் இட்டுக்கிறதுக்கு தீர்த்தம் இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தார். திருமணம்லாம் இட்டுட்டார். திருமணம்லாம் இட்டு முடிச்ச உடனே என்னைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமா வடுக நம்பி, சுவாமி நீங்க ரொம்ப நேர்த்தியா திருமணம் இட்டு இருக்கீங்க, உங்களாட்டமே திருமணம் இட்டுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, சொல்ல போனா உங்க கையால இட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு இன்னைக்கு திருமணம் இட்ட விடக்கூடாதா அப்படின்னு கேட்டாராம். அப்போ வடுக நம்பிக்கை எப்பயோ சமாசேனம் எல்லாம் எடுத்து தினம் அவனுடைய அனுஷ்டானத்தை அவன் தானே பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு என்னமோ புதுசா கேட்கறானேன்னு சுவாமியும் யோசனை பண்ணல. இப்போ ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் அது, அவர் மறந்தாதான் இவருக்கு நடக்க வேண்டியது நடக்கும். அதனால சரி, அதனால என்னடா வாடா உனக்கு இட்டு விடுறேன்னு சொல்லி பெருமாளா வந்த வடுக நம்பியா வந்த பெருமாளுக்கு சுவாமி பாஷ்யக்காரர் தன்னுடைய கையால திருமண் காப்பு இட்டு விடுறார். இட்டு விட்டா விட்டு அங்க ஜபம் முதலான அனுஷ்டானங்கள்லாம் முடியறது. இந்த கேப்ல இந்த வடுக நம்பி வேஷத்துல வந்திருக்கக்கூடிய பெருமாள் அந்த பாறை இருக்கு பாருங்க, அந்த பாறைய சுத்தம் பண்ணி அதுக்கு மேல சுவாமி தீர்த்தம் ஆடும் போது அவர் கலைந்த அவருடையதான பழைய காஷாயம் இருக்கு பாருங்க, அதை நன்னா அழுக்கு போக சுத்தமா தன் கையால துவச்சி உலர்த்தி சித்தப்படுத்திட்டார் நாளைக்கு கொடுத்துக்கிற மாதிரி. சுவாமியினுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட வஸ்திரத்தை, சுவாமி உடுத்து கலைந்த வஸ்திரத்தை சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே சிஷ்யனா இருந்துண்டு அவன் கையால துவச்சு உலர்த்துறதுன்னு சொல்லக்கூடியது அது சுவாமிக்கு மட்டுமே கிடைத்ததான ஒரு பாக்கியம். அப்பேற்பட்ட மகான் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். அப்படி உடையவர்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடைய திருப்பரியட்டங்களை சுத்தம் பண்ணின பாறை அப்படின்றதுனாலதான் அந்த பாறைக்கு திருப்பரியட்ட பாறை அல்லது திருப்பரிவட்ட பாறைன்னு பேர். முதல்ல உடையவரை வந்து கருடன் கொண்டு கிடத்தின பாறை அது. ரெண்டாவது உடையவர் அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணினபடியினாலே ராமானுஜர் அனுஷ்டான பாறைன்னு ஒரு பேர் அதுக்கு. மூணாவது அவருடைய திருப்பரியட்டங்களை பெருமாள் வடுக நம்பி ரூபத்திலே துவைத்து உலர்த்தியபடியினாலே திருப்பரிவட்ட பாறை அப்படின்னு 3 விதமான பேர் சொல்றது உண்டதுக்கு.
அங்க பண்ண வேண்டிய ஜபங்கள்லாம் பண்ணிட்டு திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு பெருமாளை சேவிக்கிறதுக்காக ஸ்ரீபாஷ்யக்காரர் கோவிலுக்கு வா போலான்னு வடுக நம்பியை கூப்பிட, சிஷ்யன் ஒல்லியோ சுவாமி அப்படியே கம்பீரமா சிங்கமாட்டமா கையில வந்து திருதண்டத்தை எடுத்துண்டு காஷாயத்தை எடுத்துண்டு சுவாமி அப்படி சிங்கமாட்டமா கோவிலுக்கு ஏழியாருது. சுவாமி பின்னால சிஷ்யவிருத்தியா ஒரு கமண்டலத்துல தீர்த்தம், சுவாமி கை கால் அலம்பணும் அப்படின்னா ஏதானும் ஒரு படக்கூடாத இடத்துல பட்டு கொடுத்தோ இல்ல கோவிலுக்கு பொறிச்ச கால் அலம்பிக்கணும், அந்த மாதிரி ஒரு பவித்திரத்துக்காக ஒரு கமண்டலத்துல ஜலத்தை ஒரு கையில வச்சுட்டு சுவாமியினுடைய திருப்பு குடலைய தோல்ல மாட்டின்ட்டு சுவாமியினுடையதான பாதுகைகளை கையிலே ஏந்தி கொண்டு சிஷ்யனா இருக்கக்கூடிய வடுக நம்பி பின்னாலே செல்ல, சுவாமி முன்னால போயிட்டு இருக்கார். போறச்ச வளவலான்னு பேசிட்டு போறதெல்லாம் வழக்கம் இல்ல. வாயை திறக்காம வாய் மனசுக்குள்ள ஸ்தோத்திர பாடம் பிரபந்தம் அந்த மாதிரி ஏதானும் சொல்லிண்டு வேதம் அந்த மாதிரி ஏதானும் சொல்லிண்டு பகவத் தியானமா போறதுதான் வழக்கம். வழி தூரம் அவ்வளவு தூரம் போனமேன்னு கலை தெரியாம ரொம்ப தூரம் பேசிட்டு போறதெல்லாம் இல்ல. அதுவும் கார்த்தால அனுஷ்டானம் முடிச்சுட்டு பெருமாள் சேவிக்கிறதுக்கு முன்னால அத்தனை தூரம் பேசுறதெல்லாம் இல்ல. ஆச்சாரமா இருக்கணும்ன்றதுக்காக பகவான சிந்தனை பண்ணிட்டு போறது. அப்படியே கோவிலுக்கு போறா. போன உடனே சுவாமி கொடிமரத்துக்கிட்ட பலிபீடத்துக்கிட்ட விழுந்து சேவிப்போமோ இல்லையோ, விழுந்து சேவிக்கிறார். எழுந்துட்டார். வாவடுகா உள்ள போலான்னு திரும்பி கூப்பிடலான்னு பாக்குறார். வடுக நம்பிய காணல. அப்புறம் பார்த்தா அவர் கையில கொண்ட அந்த திருமண் பெட்டி முதலான அந்த திருப்பு குடலை அந்த சொம்பு அந்த மாதிரி சாமான்கள் எல்லாம் மட்டும் கொடிமரத்தை பக்கத்துல வச்சுட்டு ஆளே காணும். கூட்டு பார்த்தார், ஆள் வரல. ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வரா மாதிரி எங்கேயானு உட்கார்ந்துட்டு இருக்காரா முடியாமன்னு தேடி பார்த்தார், அப்பயும் காணல. சரின்னு சுவாமி என்ன பண்ணார், பெருமாளை சேவிச்சுடலாம் அப்படின்னு கர்ப்ப கிரகத்துக்கு போய் நம்பிய சேவிக்கிறார். சேவித்தால் இவர் கையால இட்டு விட்ட திருமண் காப்பினுடைய ஈரம் கூட இன்னும் உலரல. இவர் இட்டு விட்ட திருமண் காப்பு ஈரத்தோடைய கூட அங்க பெருமாள் திருக்குறுங்குடி நம்பியா சேவை சாதிக்கிறான். சுவாமிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து கண்ணெல்லாம் கலங்கி போயிடுத்து. பகவானே ஸ்ரீமன் நாராயணா, திருக்குறுங்குடி நம்பி, நீயேவா என்னுடைய சிஷ்யன் வடுகனா வந்து எனக்கு இத்தனை கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணின, நான் அபச்சாரப்பட்டுட்டேனே உன்னண்ட அப்படின்னார் சுவாமி. பதறினார். பெருமாள், உனக்கு நான் இதெல்லாம் பண்ணினா தகும், நீ வந்து எனக்கு துணி துவைச்சு போடுறதும் என்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கிண்டு வரதும் எனக்கு திருமண் பெட்டி எடுத்து கொடுக்கறதும் என் பின்னால வெயிட்ட சுமந்துட்டு வரதும் இதெல்லாம் சரியா சுவாமி? எனக்கு அப்படியே பதறது, நீதான் இதெல்லாம் எனக்கு பண்ணேன்னு நினைக்கிற போது அப்படின்னார். பெருமாள் சொன்னார், அப்பா, நான் எத்தனையோ முயற்சிகள் பண்ணேன் ஜனங்களை எல்லாம் வைகுண்டத்துக்கு வரவழைக்கிறதுக்கு. பெருமளவுல எனக்கு ஒன்னும் பெருசா வெற்றி கிடைக்கல. ஆனா என்னைக்கு நீர் அவதாரம் பண்ணினீரோ, நன்னா பாருங்க, இது வரைக்கும் நீ வாப்போன்னு உரிமையில பேசிட்டு இருந்த பெருமாள் இப்போ என்னைக்கு தேவரீர் நீர் அவதாரம் பண்ணினீரோ, உம்முடைய அவதாரத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரக்கூடிய பாகவதாளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாயிண்டே போறது. அப்படி என்ன மாயம் செய்தீர்? அப்படி என்ன விசேஷ மகிமை உமக்கு? அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டார் பெருமாள். ரெண்டாவது, இப்படி விசேஷமா இதுவரைக்கும் இல்லாத ஆச்சாரியர்களைப் போல கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் அப்படின்னு பலருக்கும் இறங்கி மோட்ச மார்க்கத்தை உபதேசித்து அவர்களுக்காக சரணாகதி அனுஷ்டித்து அவர்களை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அனுப்பி வைத்த மகாச்சாரியனாக ஜெகதாச்சாரியனாக அவதார புருஷனாக இருக்கிறபடினால அந்த ஆச்சாரியனுடையதான கருணை எப்படி இருக்கும் அப்படின்னு உம்முடைய கருணையை உம்மிடத்திலே அனுபவிக்க எனக்கு ஆசை. அதனாலதான் நான் சிஷ்யனா வடுக நம்பி ஸ்தானத்திலே வந்து உமக்கு விருத்தி பண்ணி உம்முடைய கருணையை உம்முடைய ஞானத்தை உம்முடைய அனுஷ்டானத்தை எல்லாம் அனுபவிக்க நேர்ந்ததுன்னு பெருமாள் சொல்றார். சுவாமிக்கு சந்தோஷம், பெருமாள் வாக்கால இப்படி ஒரு வார்த்தை கேட்கறது. பெருமாள் உடல சரி, அது போட்டோம், இத்தனை பேர் வந்து சாதிக்க முடியாத காரியத்தை நீர் சாதித்தனுடைய ரகசியம் என்ன, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்னும் தெரியாதது போல பெருமாள் கேட்கிறார் சுவாமிய. ராமானுசன் உட்டர்ந்தாதியில திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார், மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. இந்த பூமியில எத்தனையோ உயிர்கள் இருக்க சுவாமி, அந்த உயிர்கள் எல்லாம் பெருமாளே வந்து அவதாரம் பண்ணினான். எத்தனை உயிர்கள்னு உண்டோ எல்லா உயிராகவும் பெருமாளே தோன்றினான். மீனோடு ஆமை கேழல் கோளரியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாயின்னு மத்ஸ்யமா வந்தான், வராகமா வந்தான், வாமனனா வந்தான், நிருசிம்மனா வந்தான், கல்கியா வரப்போறான். இப்படி எத்தனையோ அவதாரங்கள் பெருமாள் பார்த்து பார்த்து பண்ணினான்.
அவன் என் திருவடிகள்ல சரணாகதி பண்ணுங்கோ மோட்சம் தரேன்னு கூட்டம் கூட ஜனங்கள் நிறைய பேர் போல. சக்கரதேவ பிரபன்னாயன்னு ஸ்ரீராமாவதாரத்திலே என்ன சரணாகதி பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு பெருமாள் சொன்னான். எத்தனை பேர் அவனுடைய வாக்கிலே விசுவாசம் கொண்டு அவனுடைய போயிட்டா. ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்திலே மாமேகம் சரணம் பிரஜன்னு சொன்னான். எத்தனை பேர் அவனிடத்துல சரணாகதி பண்ணி அவனை பயன்படுத்தின்ட்டா. யாருக்காக பிரதானமா அந்த உபதேசத்தை பண்ண ஆரம்பிச்சானோ அந்த அர்ஜுனனே அப்பவே பயன்படுத்திக்கலையே. அப்படி பகவானே எத்தனையோ யோனிகள்ல எத்தனையோ சரீரத்தோட அவதாரம் பண்ணியிருந்தாலும் காண இல்லா உலகோர்கள் எல்லாம் அவ புரிஞ்சுக்கிறது திருந்தி மோட்சத்துக்கு போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், காண இல்லா வந்தவன் பெருமாள் தான் கூட இவாளால பார்த்து புரிஞ்சுக்க முடியலையே. சொல்ல போனா பெருமாளை பார்க்கவே முடியலையே. கண்ணன் எங்கெல்லாம் தெரிஞ்சானோ அங்க இருக்கிறவா மட்டும்தான் கண்ணனை பார்த்தா. ராமன் எங்கெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சானோ அங்க இருக்கிறவா மட்டும்தான் ராமனை பார்த்தா. இப்படி அவளை தவிர மீதி பேரால காண கூட முடியலையே, அந்த பெருமாளை கண்ணால கூட பார்க்க முடியலையே. அப்படி இருக்கிற போது அவனுடையதான கிருஷி முயற்சி எப்படி பலிக்கும் அப்படின்றதா அமுதனார் சொல்றார். சரி, எப்ப இவாள்லாம் பெருமளவுல மோட்சம் போக ஆரம்பித்தா, எப்ப பகவானுடையதான அந்த முயற்சி பலித்ததுன்னா, அண்ணல் ராமானுசன் தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணினாரோ, அவர் ஆச்சாரியகம் பண்ண ஆரம்பித்தாரோ, நாமெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடிமைகள், அவனுக்குத்தான் கைங்கரியம் பண்ண வேண்டும், அவனிடத்துக்குத்தான் போய் சேர வேண்டும் என்கிற பரஞானம் எல்லோருக்கும் வந்துடுத்து. அவருடைய அனுகிரகத்தினாலே சமாசிரயண பரநியாசாதிகளை பண்ணிக்கொண்டு எல்லோரும் பெருமளவிலே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக ஆரம்பித்தான்னு பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்து சாதிக்க முடியாத காரியத்தையும் சுவாமி எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் சாதித்தார் அப்படின்னு அமுதனார் கொண்டாடி இருக்கிறார். இத அப்படியே ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி அவர் வாயால கேட்கிறார். நான் எத்தனையோ காரியம் பண்ணி பெருமளவுல முயற்சி பலிக்காத போயிடுத்து, நீங்க பண்ணக்கூடிய ரகசியம் என்ன சொல்லுங்கோ, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா கேட்கிறார். அதுக்கு சுவாமி சொல்றார், கேட்கும் கிரமத்தில் கேட்டால் சொல்லும் கிரமத்தில் சொல்லுவோம் அப்படின்னார். இப்ப இவர் கேட்கறது ரகசியம். எப்படி எல்லாம் என்னண்ட வரா சுவாமி, அவ வைஷ்ணவாலாம் ஆனோன்றதுக்காக பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் முதல்ல. அதுல பிரதானமானது மந்திரோபதேசம். அந்த மந்திரத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்களை அவ தெரிஞ்சுக்கணும், அந்த நெறியில அவ நிக்கணும். அந்த மந்திரத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களை அவ புரிஞ்சுண்டாலானா சரணாகதி பண்ணணும்ன்ற எண்ணம் சரணாகதி பண்றா. சரணாகதி மந்திரம்னு சொல்லக்கூடியதான துவய மகா மந்திரத்தை சொல்லி பண்ணி வைக்கப்படுறது. உடனே பிராட்டியம் பெருமாளும் அந்த ஜீவனை ரட்சிக்கக்கூடிய பாரத்தை சுமந்து கொண்டு அவ மோட்சம் தரான்னு சொல்லக்கூடியதுதான் நடக்கிற ப்ராசஸ். ஆனா இதெல்லாம் யார் கேட்டாலும் பட்டவர்த்தனமா சொல்லிட்டு போயிட முடியுமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ரகசியம், ஒரு ஜீவனை மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய ரகசியமாச்சே. அதனால கேட்கும் கேட்டால் சொல்லும் விதத்திலே சொல்லுகிறோம் அப்படின்னு சுவாமி பெருமாள் சாதிக்க ஆச்சரியமா கேட்கும் விதத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரர்கிட்ட கேட்கணும்னு நம்பி திருவுள்ளம் பத்தினார். சரி, நான் அப்படியே கேட்கிறேன் அப்படின்னார். இது எப்படின்னா, சுவாமி திருக்குறுங்குடிக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு வந்துடல, பல காலம் எழுதி இருந்தாருங்க. பிரதானமா திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய சுவாமியினுடைய சிஷ்யாலாம் திருக்குறுங்குடிக்கு சேரணும், அவா சுவாமியோட சேர்ந்து பெருமாள் அனுபவிக்கணும். இப்படி ஆச்சாரிய சிஷ்யாலாம் சேர்ந்து மலை மேல போய் நம்பிய சேவிக்கணும். திருவாராதனங்கள் காலக்ஷேபங்கள் இதெல்லாம் கிரமமா நடக்கணும். அதனால பல வருஷ காலம் அங்க சுவாமி எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு திருக்குறங்குடியில குறிப்பெல்லாம் இருக்கு, ரெக்கார்ட்ல எல்லாம் வச்சுட்டு இருக்கா. சுவாமி பல காலம் அங்க ஏழி இருந்தாருன்றதுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கு. அப்படி சுவாமி அங்க எழுதிருந்த சமயத்துல அந்த அனுஷ்டானம் பண்ண பாறை ரொம்ப பிடிச்சு போயிடுது சுவாமிக்கு. அங்க ஓடக்கூடிய நம்பியாருன்னு சொல்லக்கூடிய பகவானுடையதான ஸ்ரீபாத தீர்த்தமும், அங்க ஆச்சரியமா சுவாமி உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்றதுக்கு தகுந்தாப்புல இருக்கிற அந்த இயற்கையிலேயே அமைந்திருக்கிற பாறையும், அங்க வீசக்கூடிய குளிர்ந்த நறுமணம் மிக்க காற்றும், இது எல்லாமும் ஆச்சரியமா சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அங்க அனுஷ்டானம் பண்ணணும்னு சுவாமிக்கு திருவுள்ளம். அதனால தினம் தீர்த்தமாடி அங்க போய் அனுஷ்டானம் பண்ணலாம், தூரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சுவாமி திருவுள்ளம் பத்திட்டார். அந்த மாதிரி ஆச்சாரியா எல்லாம் குறிப்பிட்ட இடத்துல இறங்கி தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள் பண்றதுக்காக பல ஊர்ல பல இடங்கள் இருக்கும். உதாரணமா ஸ்ரீரங்கத்துல ஆளவந்தார் இறங்கி தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய இடத்திற்கு ஆளவந்தார் படித்துறைன்னு பேரு. அதாவது காவிரி வட திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடமாகவும் தென் திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய காவிரியாகவும் ரெண்டு நதியா பாயிறது. ரெண்டும் ஒரே நதி தான். பெருமாளுக்கு வடக்க இருக்கிறது கொள்ளிடம், பெருமாளுக்கு தெற்க இருக்கிறது காவிரின்னு ரெண்டு பேர்ல போனாலும் கூட ஆச்சாரியால் எல்லாம் சன்னதியில ரொம்ப கொஞ்சம் தூரமா இருக்கிறபடினால அம்மா மண்டபம்னு இருக்கக்கூடிய காவிரியில போய் தீர்த்தமாடுற வழக்கம் இல்ல. கொஞ்சம் ஏகாந்தமாவும் இவா தங்கி இருந்த மடங்களுக்கு அருகே இருக்கக்கூடியதுனாலும் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடியதுனாலும் இவ எல்லாரும் ஆச்சரியமா
கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய வட திருக்காவிரியில தான் அனுஷ்டானம் பண்றது வழக்கம். அப்படி பண்ணினாலும் யார் எங்க இறங்கி தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ற வழக்கம் வச்சுட்டு இருந்தாலோ அந்த இடத்துக்கு அவளுடைய பேர் சொல்லப்படுறது சம்பிரதாயத்துல வழக்கத்துல உண்டு. திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருந்த வரைக்கும் எந்த ஸ்நான கட்டம்னு சொல்லக்கூடிய படித்துறையில இறங்கி தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள் பண்ணினாரோ அந்த இடத்திற்கு பாடிய வாளன் படித்துறைன்னு பேரு. வாளன் அப்படின்னா வாள் ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவன், எப்போதும் கையிலே வாள் ஏந்தி கொண்டிருப்பவர். பாடிய அப்படின்னா பெருமாளை பாசுரங்களாலே பாடி ஆழ்வாரானவர் அர்த்தம். இப்படி ஆச்சரியமா பெரிய திருமொழி முதலான பிரபந்தங்களை எல்லாம் பாடி வாளை ஏந்தி பெருமாளிடத்திலே கைங்கரியம் பண்ண ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அதனால பாடிய வாளன்னு திருமங்கை ஆழ்வாருக்கு பேரு. அந்த ஆழ்வார் தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்ணின படித்துறைக்கு பாடிய வாளன் படித்துறைன்னு பேரு. அடுத்தபடியா சுவாமி ஆளவந்தார் தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்ற இடத்துக்கு ஆளவந்தார் படித்துறைன்னு பேரு. அப்புறம் சுவாமி ஸ்ரீபாஷ்யகார எழுந்தருள் இருந்த காலம் வரைக்கும் அவர் பல வருஷ காலங்களா தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்ண இடத்துக்கு தவராசன் படித்துறைன்னு பேரு. சுவாமி எத்திராசன் சொல்றோம் இல்லையோ, பெரிய தபஸ் சுவாமி பண்ணினது. எத்தனை பேரை வைகுண்டத்துக்கு அனுப்பினார் சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபாஷ்யகாரருடைய சம்பந்தத்தினால இன்னைக்கு வரைக்கும் நாம எல்லாம் மோட்சம் போயிட்டு இருக்கோம். அப்படின்னா அது சுவாமி பண்ணது பெரிய தபஸ். அது தபஸ் பண்றவெல்லாம் இவாளுக்கு வேண்டிய வரத்தை மட்டும் வாங்கிப்பா. ஆனா லோகத்துக்கே வரம் வாங்கிண்டு இன்னைக்கும் அந்த பிரபத்தி மார்க்கத்தை எல்லோரும் அனுஷ்டித்து பெருமளவிலே வைகுண்டத்துக்கு போய் சேரக்கூடியதான ஒரு விசேஷ அனுகிரகம் சுவாமியால வந்ததுன்னா அவர் பண்ணின பெரிய தபஸ் அது. அதனால அப்பேற்பட்ட தபஸை பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே ராசாவாக இருக்கக்கூடிய தவம் பண்ணி ராசாவான தவராசன் படித்துறை அப்படின்னு சுவாமியோட படித்துறைக்கு தவராசன் படித்துறைன்னு பேரு. இப்படி பல விதங்கள்ல சொல்றோம். அந்த மாதிரி திருக்குறுங்குடியில ஓடக்கூடியது ஒரே நம்பியாறு. ஆனா ஒரு ஸ்நான கட்டங்களுக்கும் ஒரு பேர் இருக்கிறது போல உடையவர் அனுஷ்டானம் பண்ணின இடத்துக்கு உடையவர் அனுஷ்டான பாறை திருப்பரியட்ட பாறைன்னு திருநாமம். தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சன்னியாசிக்கு ஏகாந்தமா முக்கியமா ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிச்சு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறத விட வேற என்ன காரியம், அதனால அங்க போயிடலான்னு சுவாமி போறார். போனா ஆச்சரியமா சுவாமிக்கு முன்னால ஒருத்தர் தோல்ல திருப்பு குடலைய மாட்டிண்டு காத்துட்டு இருக்கார். சுவாமிக்கு சித்தமா காத்துட்டு இருக்கார். சுவாமி வரார், அப்படியே சாஷ்டாங்கமா வீதியில விழுந்து சேவிக்கிறார். சுவாமிக்கு ஒரு நிமிஷம் யோசனை வந்துடுத்து. சுவாமிக்கு வடுக நம்பி ஆச்சரியமா அங்க திருவனந்தபுரத்துல இருக்கார். யாரா இது அப்படின்னு யோசிக்கிறார் சுவாமி. அப்புறம் நேத்து நடந்த விஷயத்தை எல்லாம் கனவு மாதிரி நினைச்சுக்கிறார் சுவாமி. பெருமாளே ஆசைப்பட்டு வந்தான்னு தெரியுது. முதல்ல நாம ஏதோ வடுக நம்பியே கூட இருக்கான்னு நினைச்சுட்டோம். கோவிலுக்கு போய் பார்த்தா விட்டு பெருமாளே வடுக நம்பியா வந்தான்னு தெரிஞ்சுட்டோம். நேத்து பெருமாள் கேட்டாரு, எப்படி இத்தனை பேர் மோட்சத்துக்கு வரா அப்படின்னு அந்த ரகசியத்தை கேட்டான் பெருமாள். கேட்கும் கிரமத்திலே கேட்டால் சொல்லும் விதத்திலே சொல்லுகிறோம்னு சொன்னோமே. அப்படின்னா என்ன, ஒரு ஜீவன் மோட்சம் போறதுன்னு சொல்லக்கூடியது பரம ரகசியமான விஷயம். அது அந்த வசந்த சம்பிரதாய ரகசியத்தை எல்லாம் யார் கேட்டாலும் அப்படி வெளிப்படையா கேட்ட உடனே சொல்லிட முடியாது இல்லையோ. அதுவும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இங்க சுவாமி பெருமாளை சேவிக்கிற பக்தரா நின்றுண்டு கைகூப்பி பேசிட்டு இருக்கார். பெருமாள் சங்கு சக்கரங்களை எல்லாம் பிடிச்சுண்டு பிராட்டிமார்கள் பக்கத்துல நிக்க நான் தான் பரதத்துவம்னு சொல்லி மிடுக்கோடைய கூட கேட்க, சம்பிரதாய ரகசியத்தை ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யனாக இருந்துதானே சிஷ்ய விருத்தி சேவகம் பண்ணிதானே கேட்டுக்கணும், அனுவருத்தி பண்ணிதானே கேட்கணும். அப்படி இல்லாம அப்படியே நெஞ்சு நிமித்தம் இப்படி கேட்கறானே எப்படி சொல்றதுன்றதுல தமாஷா அப்படி சொன்னார் சுவாமி. எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டா சொல்றேன்னு. பெருமாளுக்கு நிஜமாவே ஆசை, எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும், இவருடைய சிஷ்யன்னு சொல்லக்கூடிய சம்பந்தம் எனக்கு வேணும்னு பெருமாளுக்கு ஆசை. உடனே பெருமாள் என்ன பண்ணினான், திரும்பவும் வடுகநம்பியாக தன்னை மாற்றிக்கொண்டு உடையவருக்கு அனுஷ்டானம் பண்றதுக்கு போறான். இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பெருமாள் வடுகநம்பியா வந்துட்டு இருக்கார் அப்படின்றத சுவாமி தெரிஞ்சுட்டார். அதனால ஒன்னும் சொல்லல, பேசாம போயிட்டு இருக்கா. தீர்த்தமாடி எல்லாம் ஆயிடுத்து. ஆன உடனே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல சுவாமி நேத்து கோவில்ல கேட்ட போது கேட்கிற கிரமத்துல கேட்டா சொல்ற விதத்துல சொல்றோம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ரகசியம் என்னன்றத நான் இப்ப பணிவா கேட்கிறேன், இப்ப எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு பெருமாள் கை கட்டி வாய் பொத்தி உடம்ப அப்படி கூணி குறுங்கிட்டு கேட்கிறான். அப்படியே நெஞ்சு நிமித்துட்டு நிக்காம உடம்ப கூணி குறுகி அப்படி கேள்விக்குறி மாதிரி வளைச்சுட்டு கை கட்டி வாய் பொத்தி பெருமாளிடத்துல பவ்யமா சுவாமியிடத்துல பவ்யமா சுவாமியை சேவிச்சுட்டு பெருமாள் கேட்கறான், என்ன ரகசியம்னு சாதிக்க வேணும் சுவாமின்னு பிரார்த்திக்க. அப்படியா சரின்னு பெருமாள் ஒரு நிமிஷம் சுவாமி ஒரு நிமிஷம் பெருமாளை பாக்குறார். அதாவது ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் இந்த ரகசிய மந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணும் போது நிந்துண்டு பண்றதோ
இல்ல வெறும் தரையில உட்கார்ந்துட்டு பண்றதோ வழக்கம் இல்லை. அவளுடையதான ஆசனத்தில், அவளுடையதான பீட்டத்தில் கேவலம் ஒரு மனையிலையாவது உட்கார்ந்துட்டு தான் சொல்லணும் அவான்னு சாஸ்திரம் இருக்கு. அது மந்திர ஜபம் பண்றச்சையும் சரி, மந்திர உபதேசம் பண்றச்சையும் சரி, ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியவர் பீட்டத்துல எழுந்தருள் இருந்து பண்றதுதான் கிரமமா இருக்கிறபடினால, இங்க பீட்டம் இல்லாமல் இருக்க தரையில உட்கார்ந்து எப்படி சொல்றதுன்றது போல சுவாமி ஒரு நிமிஷம் அப்படி பாக்குறார். அப்ப ஆச்சரியமா பெருமாள் என்ன பண்ணினார், உடனே அங்க வந்து ஒரு பீட்டத்தை கொண்டாந்து சமர்ப்பிக்கிறார். ஒரு பீட்டத்தை கொண்டாந்து, ஒரு பாறை போல இருக்கக்கூடிய மன போல இருக்கக்கூடிய ஒரு பாறை, பாக்குறதுக்கு ஒரு ஸ்டோன்ல பண்ண மணப்பலகைன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டாந்து சமர்ப்பிச்சு, ஏதோ ஆசனமிட்டோம் சுவாமி இதுல எழுந்தருள் இருப்பது, இதுல எழுந்தருள் இருந்து சிஷ்யனான அடியேனை அனுகிரகித்து அடியேனுக்கு அந்த ரகசியத்தை அனுகிரகிக்க வேண்டியதுன்னு சொல்லி அப்படியே ஆசனத்தை போட்டார். சுவாமி சீபாஷகாரர் உட்கார்ந்துட்டார். பெருமாள் வடுகநம்பின்ற சிஷ்யனா அப்படி கை கட்டி வாய்ப்பொத்தி ரொம்ப பவ்யமா நின்று கேட்டு இருக்கார். இப்ப சுவாமி சொல்றார், அது ஒரு ரகசியம். என்ன ரகசியம்னா, துவய மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய சரணாகதி மந்திரம்னு ஒரு விசேஷமான மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தினுடைய பெருமையினாலே தான் இத்தனை பேர் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கா. அந்த மந்திரத்தை கொண்டு நான் எப்பவும் ஜபம் பண்ணி கொண்டு அந்த மந்திர சாட்சா்காரம் ஏற்பட்டு அந்த மந்திரத்தினாலே ஜீவனை உன் திருவடியில சமர்ப்பிக்கிறச்ச பெருமாள் பிராட்டி அவருக்கு மோட்சம் தரான்னு சொல்லக்கூடியது ஏதோ நான் ஏற்படுத்தினதில்ல, காலங்காலமா இருந்துட்டு இருக்கிற சம்பிரதாய ரகசியம்தான். ஆனா பெருமாளாகவே இருந்தாலும் சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியனிடத்துல உபதேசம் கேட்கணும்னா சிஷ்யனா வந்து சேவக விருத்தி பண்ணி பவ்யமா தான் கேட்டுக்கணும்னு சம்பிரதாயம். ஆகையினால உன்னை இப்படி வர சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, அதை எனக்கு சாதிக்கணும் அப்படின்னா கேட்ட உடனே எல்லாம் சொல்லிடுறது இல்ல. ஆச்சரியமா அதுக்குன்னு கிரமம் உண்டு. பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு 5 சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணிண்டா சொல்றேன்னு இவர் கையால வடுகநம்பிக்கை திருமண் காப்பிட்டு விட்டு, இவர் கையால வடுகநம்பிக்கை மற்ற சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி மந்திரோபதேசம் எல்லாம் கூட பண்றார். எல்லாம் ஆயிடுத்து. இப்ப தாசிய நாமா விட்டுக்கணும் இல்லையோ, மந்திரோபதேசம் ஆயிடுத்து, தாசிய நாமா விட்டுக்கணும். அதாவது நான் திருக்குறுங்குடி நம்பி அப்படின்னு சொன்னா இவன் தான் பரம்பொருள், இவன் தான் சர்வலோகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கர்வம் ஏற்படும் இவனுக்கு. ஆனா ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை அடைந்தவனுக்கு கர்வம் எல்லாம் போய் பணிவு தான் மிஞ்சி இருக்கணும். அவனுக்கு அந்த பணிவு வரணும் அப்படின்னா ஆழ்வார், ஆச்சாரியன், பெருமாள் இவா யாரானும் பேரை சொல்லி தாசன் வச்சுக்கணும் கூட. இப்ப ராகவதாசன், கேசவதாசன், கோவிந்ததாசன் அப்படின்னா நான் பெருமாளுடைய தாசன், ராமானுஜதாசன், தேசிகதாசன் அப்படின்னா நான் ஆச்சாரியனுடைய தாசன், பராங்குஷதாசன், பரகாலதாசன் நான் ஆழ்வாருடைய தாசன் அப்படின்னு இவாளுடைய பணிவு தெரியணும். இவாளுடையதான பெருமை அகங்காரம் எல்லாம் வரக்கூடாதுங்க. சரி, எனக்கு நாம சம்ஸ்காரம் பண்ணணும்னு பிரார்த்திக்க வைஷ்ணவ பூர்த்தியோட கூட ஆச்சாரியனிடத்துல எப்படி ஒரு சிஷ்யன் பணிவா இருந்து அனுவருத்தி பண்ணணுமோ அந்த ஸ்வரூபத்தோடு கூட ஆச்சாரியனிடத்துல பஞ்சசம்ஸ்காரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு முறையா கேட்ட பத்தியா பெருமாளா இருந்தாலும் உனக்கு தான் ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பூர்த்தி உண்டு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எவ்வளவு பணிமா வினயமா இருக்கணுமோ அந்த மாதிரி நடந்துட்ட. குணங்களும் நல்ல குணங்கள் நிறைய நிறைந்திருக்கிறது உன்னிடத்திலே. உனக்கு திருக்குறங்குடி நம்பி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கா பெரியவா. நான் உனக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு நான் பெயர் சூட்டுறேன். நம்பியான நீயே ஸ்ரீ வைஷ்ணவனாக வந்து என்னிடத்திலே கேட்டுக்கொண்டாய் அப்படின்னு லோகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு உடையவர் பெருமாளுக்கு நாமகரணம் பண்ணி வைத்தார், தாசிநாமா சூட்டி வைத்தார். அதனால அன்னையிலிருந்து அவருக்கு பிரதானமா ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு திருநாமம். எத்தனை பேர் இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லக்கூடிய பெயர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு சொல்லக்கூடிய பெயர் தான். குறிப்பா இந்த க்ஷேத்திரத்து பாசுரம் திருவாய்மொழி 11 பாசுரத்தை யார் மனப்பாடமா சொல்லி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதன்படி வாழறாலோ அவளே இந்த லோகத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு கொண்டாடப்படுவான்னு நம்மாழ்வார் பலன் சொல்லியிருக்கார். அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களா ஆக்கக்கூடிய பதிகத்தை உடைய ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி இந்த பெருமாள். அதுக்கு காரணம் ஸ்ரீபாஷ்யகாரர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியருடைய சம்பந்தம் அப்படின்னு அனுபவிக்கணும். இது இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு பேரை சொல்லிட்டார், தாசிநாமா வந்துடுத்து. அவருக்கு உபதேசம் பண்ண வேண்டிய ரகசியங்கள், மந்திரங்கள், வேதாந்த விஷயங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டார். பண்ண உடனே தாசிநாமாவும் கிடைச்சிடுத்து. உடையவர்கிட்டயே சிஷ்யனா சேர்ந்துட்டார் இந்த சுவாமி. உடையவரே இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு பெயரெல்லாம் வச்சுட்டார் அப்படின்னு லோகம் இவரை பெருமையா சொன்னோம்னு. அதனால இப்ப வடுக நம்பி ரூபத்துல இருக்கக்கூடிய பெருமாள் சொல்றார், நம் ராமானுசனுடையரானோம் அப்படின்னார். அடியனுக்கு ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சிடுத்து. எந்த ராமானுஜருடைய சம்பந்தம் கிடைச்சிடுத்துன்னா இந்த கலியில மோட்சம்னு சொல்றோமோ அந்த ராமானுஜ சம்பந்தம் எனக்கு கிடைச்சிடுத்து. நாம் ராமானுசனுடையாரானோம் அப்படின்னு பெருமாள் மாறதட்டின்றானோ. இப்படி பெருமாளே வந்து சிஷ்யவிருத்தி பண்ணி சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடிய பெருமை படைத்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர்னு சொல்லக்கூடிய நம்ம ஆச்சாரியர். இன்னைக்கும் அந்த சன்னதியில விசேஷமா அங்க ஒரு ஸ்ரீபாஷ்யகாரர் எழுந்தருளி இருக்கார். அந்த ஸ்ரீபாஷ்யகாரர் மூலவராகவும் இருக்கார், உற்சவரா சின்னமூர்த்தியாவும் இருக்கார். அங்க அவர் திருவாராதனம் பண்ணினதா சொல்லப்படுற விக்கிரகங்கள்லாம் உண்டு.
பிரதானமா 6000 படி குரு பரம்பரையில ஸ்ரீபாஷ்யக்காரர் சன்னியாசிகள்லாம் லக்ஷ்மி நரசிம்மன் ஆராதனை பண்ணணும்னு சொல்லி தானும் லக்ஷ்மி நரசிம்மன் ஆராதனை பண்ணிட்டு வந்தார். தன்னிடத்துல சன்னியாசம் வாங்கிட்ட சன்னியாசிகளா இருக்கக்கூடியவாளுக்கும் லக்ஷ்மி நரசிம்மனை பிரதிஷ்டை பண்ணி அந்த விக்கிரகத்தை ஏல பண்ணி கொடுத்து அந்த லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகத்தை ஆராதனை பண்ணிட்டு வர சொல்லி நியமிச்சார் அப்படின்னு 6000 படி குரு பரம்பரையில சொல்லியிருக்கு. அதையெல்லாம் வச்சுட்டு பார்த்தா இங்க சின்னதா திருமண் பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரக பெட்டி, சாலகிராம பெட்டி எல்லாம் இருக்கு பாருங்க, அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், விக்கிரகங்கள்லயும் வைத்துக் கொள்ளக்கூடியதான பெட்டி. அந்த பெட்டியில வச்சுட்டு ஆச்சரியமா திருவாராதனம் பண்ணக்கூடிய பெருமாளாட்டமா நம்ம உள்ளங்கையை விட கொஞ்சம் பெரிய பெருமாளா ஒரு லட்சுமி நரசிம்மன், ஆச்சரியமான பெருமாள், ரொம்ப சின்ன திருமேனி தான். ஆனா அத்தனை விலட்சணமா அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலம், பெருமாளுடையதான ஒரு காம்பீரியம், பெருமாளுடையதான ஒரு மிடுக்கு, பெருமாளுடையதான ஒரு ரூப லாவண்யம், சௌந்தரியம், அங்கலட்சணங்கள் இதெல்லாம் பூர்த்தியா சேவையாகும்படி திவதேசத்துல எழுந்தருளி இருக்கிற பெரிய திருமேனியுடைய பெருமாளுக்கு கூட அத்தனை ஒரு நெளிவு சுழிவான லாவண்யங்கள் இருக்காதுன்னு சொல்லும்படி சின்ன மூர்த்தியா இருந்தாலும் அத்தனை ரூப சௌந்தரியத்தோடைய பெருமாள் அங்க சர்வ ஆகர்ஷண மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார். அவர் திருவாராதனம் பண்ணதா சொல்லப்படுற சால கிராமங்களும் அங்க இருக்கு. இதெல்லாம் சுவாமி தான் பண்ணாரா இல்லையான்றதை விட சுவாமி சன்னதியில இன்னைக்கும் முதல்ல அந்த லட்சுமி நரசிம்மனுக்கும் அந்த சாலகிராம பெருமாள்களுக்கும் திருவாராதனம் ஆகி அவா கண்டருளின சேஷ பிரசாதத்தை தான் சுவாமி அம்சையர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஏற்றம் இன்னைக்கு நடந்துட்டு வருது. அதனால அங்க போய் சுவாமியை சேவிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன லட்சுமி நரசிம்மனையும் அவசியம் சேவிக்க வேண்டியது ஒருத்தரும். அப்படி ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் அது. இன்னைக்கும் அந்த திருப்பரியட்ட பாறைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நடவாபி உண்டு. வாபி அல்லது பாவி அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம். நடவாபின்னா கணத்துல இறங்கி தீர்த்தமாடுறதுக்கு படியெல்லாம் இருக்கும். அதாவது கிணறு தான், ஆனா பாக்குறதுக்கு குளம் போல இருக்கும். திருவள்ளர திவதேசத்துல கோவிலுக்குள்ள நுழைஞ்சா விட்டு வலது பக்கத்துல அப்படி ஒரு கணத்தை பார்க்கலாம். அதுக்கு நடவாபின்னு பேரு. தூப்புள்ள சுவாமி தேசிகன் அவதார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய அவர் திருமாளிகைக்குள்ளேயும் உண்டு. பிரசித்தமா தேவப்பெருமாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எழுந்துள்ளக்கூடிய நடவாபி உற்சவத்துக்கு ஐயங்கார் குளத்துல ஒரு நடவாபி உண்டு. அதே மாதிரி ஸ்ரீரங்கராஜவேதியில திருப்புக்குழி சுவாமி ஆசிரமத்துல ஒரு நடவாபி உண்டு. ஸ்ரீரங்கத்துல தசாவதார சன்னதி கிட்டக்க அழகிய சிங்கர்கள்லாம் இறங்கி தீர்த்தமாடி அனுஷ்டானம் பண்ண நடவாபி உண்டு. இந்த மாதிரி அந்த காலத்துல பெரியவா நடவாபி எல்லாம் ஆச்சாரியா எல்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்காக வச்சுட்டு இருந்தா. அது என்னன்னா கிணறு தான், ஆனா சுத்தி படி இருக்கும். படியில இறங்கி குளத்துல மூழ்கி தீர்த்தமாடுற மாதிரி சமிருத்தியா ஜலம் இருக்கக்கூடிய பாக்குறதுக்கு ஒரு சின்ன குளமோன்னு சொல்லும்படியான ஒரு கிணறு. மீன்கள்லாம் நிறைய இருக்கும். நல்ல பூமி சம்பந்தம் உண்டு. அந்த படி ஏறி வந்தா படிக்கு 2 பக்கமும் திண்ணை போல இருக்கும். அந்த திண்ணை அல்லது மாடம் போல இருக்கும். அதை மேடைன்னு சொல்றது உண்டு. நம்ம பாரிபாஷிகமா மேடைன்னு சொல்ல மாட்டா, மோடைன்றது உண்டு. அந்த மோடையில என்ன பண்ணுவான்னா தீர்த்தம் ஆடிட்டு அங்க உட்கார்ந்து அது மேல நின்றுண்டு இவா பஞ்சகச்சம் உடுத்திக்கிறது, வேஷ்டி உடுத்திக்கிறது, உத்திரியம் தரிசிக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு ஆச்சரியமா 12 திருமண் காப்பிட்டுக்கிறது, ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கிறது, அங்க மூர்த்திகளை தியானம் பண்றது, ஆச்சாரிய தனியன்கள் அனுசந்தானம் பண்றது, இவா பண்ண வேண்டிய ஜபம் எல்லாம் பண்றது, சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றதுன்னு அவ உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடிய மேடையாக இருக்கும் அந்த இடம். அப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய மேடையோட இருக்கக்கூடிய கணத்துக்கு நடவாபி அப்படின்னு பேரு. அந்த மாதிரி அமைப்புல உடையவருடையதான அந்த திருப்பரியட்ட பாறையிலையும் ஒரு நடவாபி போல ஒரு இடம் உண்டு. அதுல ஒரு 15 படி இறங்கி போனா ஒரு சின்ன குகை கிடையாது, குகை போல சின்னதா ஒரு இடம் உண்டு. அங்க ஒரு பாறை. அந்த பாறையில சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆச்சாரியனா உட்கார்ந்துட்டு திருதண்டத்தை பிடிச்சிட்டு கைய உபதேச முத்திரையில வச்சுட்டு ஏதோ சொல்றது போலவும், பக்கத்துல ஒரு பையன், ஒரு பிரம்மச்சாரி குழந்தை சிஷ்யனாட்டம் கையை கூப்பிண்டு வாயை புத்திண்டு ஆச்சாரியனிடத்துல மந்திரோபதேசம் கேட்கக்கூடிய, ரகசியத்தை கேட்கக்கூடிய சிஷ்யன் போலவும் இருக்கிற ஒரு படம் தெரியும். அது ஒரு பாறையிலே செதுக்கப்பட்ட சிற்பம். அந்த ஆச்சாரியன் யாருன்னா சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யக்காரர். அந்த சிஷ்யர் யாருன்னா வடுக நம்பியாக வந்த ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி, திருக்குறுங்குடி நம்பி. அதுல நல்லா உத்து சேவிச்சோமானா ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு ஆசனத்து மேல உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த ஆசனம் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியாலே இடப்பட்ட ஆசனம். இப்படி ஆச்சாரியன் எழுந்துருள்றதுக்கு ஆசனம் இட்டு அவருடைய துணிகளை எல்லாம் திருப்பரியட்டங்களை எல்லாம் திருத்தி துவைத்து வளர்த்தி பாங்குபடுத்தி வைத்து அவருக்கு திருமண் ஸ்ரீசூர்ணம் தீர்த்தம் எல்லாம் எடுத்து கொடுத்து அவருக்கு திருப்பு குடலையெல்லாம் தோல்ல சுமந்துண்டு சேவை சாதித்த பெருமாள் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடைய சிஷ்யன் நான் என்று சொல்லிக் கொள்வதில் தான் பெருமைப்படுகிறவன். அப்படின்னா அடியவர்களிடத்திலே இந்த எம்பெருமானுக்கு எத்தனை ஒரு ஈடுபாடு இருக்க வேணும், எத்தனை ஒரு காதல் இருக்க வேணும். நமக்கு பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய காதல் எல்லாம் அவசியம் இருந்தே ஆனோம். அப்படி நமக்கு பெருமாளிடத்துல காதல் இருந்தாதான் நாம நல்ல கதிக்கு போவோம்.
நாம கடை தேரணும்னா பெருமாளிடத்துல நமக்கு காதல் இருக்கணும்ன்றது அவசியம், வேற வழி இல்லை நமக்கு. ஆனா அவன் நம்ம இடத்துல காதல் கொள்வதெல்லாம் அவனுடைய கேவல கருணையினாலே தயையினாலேன்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி தன்னுடைய அடியார்களிடத்துல காதல் கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களை தனக்கு ஆத்மா போலே நினைக்கிறான் பெருமாள். அப்படின்னா என்னன்னு சொல்றது அவனை? இப்படி எல்லா பெருமைகளும் இருந்தாலும் நான் தான் பெரியவன் என்று மாறு தட்டி கொள்ளாமல் ராமானுஜர்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பரம்பரையிலே வந்த ஒரு சிஷ்யர் தானே அவர். நன்னா பாருங்க, ராமானுஜருக்கு மேல குரு பரம்பரை சொல்லிண்டே போலாம். பெரிய நம்பி, ஆள வந்தார், மணக்கால் நம்பி அப்படின்னு மேல போறச்ச இன்ன முதற் திருமகள் என்றவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன்னு பெருமாள், பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள் அந்த சம்பிரதாயத்துலதான் ராமானுஜர் வரார். அப்படி பார்த்தா ராமானுஜருக்கு பெருமாள் பூர்வாச்சாரியர் இல்லையா? இங்க பெருமாள் நமக்கெல்லாம் எப்படி பூர்வாச்சாரியனோ பரமாச்சாரியனோ பிரதமாச்சாரியனோ அந்த மாதிரி தான் ராமானுஜருக்கும். அப்படி ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கக்கூடிய பெருமாளே ராமானுஜரிடத்துல சிஷ்யனா வந்து சேவகம் பண்ணி அவருடைய சம்பந்தத்தை வாங்கி கொள்ள வேணும்னு நினைக்கிறான். அப்படின்னா எத்தனை ஆச்சரியமான ஒரு குண பூர்த்தி உடையவன் அந்த பெருமாள். தான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய பெருமையை பறைசாற்றிக் கொள்ளாமல், அதனாலே அகங்காரம் கொள்ளாமல், தான் பணிவாக வந்து எல்லோரோடும் கலந்து பழகக்கூடிய அந்த குணத்திற்கு ஆத்ம குண பூர்த்தின்னு பேரு. நம்பி அப்படின்ற வார்த்தைக்கு ஆத்ம குண பூர்த்தி உடையவர்னு பேரு. ஆத்ம குணம் எல்லாருக்கும் உண்டு சுவாமி, நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனா எவ்வளவு இருக்குன்றதுலதான் வித்தியாசம் நமக்கெல்லாம். ஆனால் நம்பின்னு யாருக்கெல்லாம் திருநாமம் உண்டோ அவர்கள்லாம் ஆத்ம குணமே வடிவெடுத்தவர்கள்னு சொல்லும்படியான ஒரு பூரணமான ஒரு ஞான நிலை எய்தியவர்கள். அத்தனை பணிவானவா, அத்தனை டவுன் டு எர்த் பர்சனாலிட்டிஸ் வாழலாம். அப்படி நம்பின்ற பேர் இந்த பெருமாளுக்கு உண்டுன்னா தன் சிஷ்யனிடத்திலேயே தான் சிஷ்யனாக இருந்து அவரை ஆச்சாரியராக வரித்து அவருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்னு நினைக்கக்கூடியதான அந்த குணம், அதுதான் ஒரு ஆச்சாரியனுக்கு அழகு. ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் கொட்டி வளர்த்தார். இப்போ சிஷ்யர் ஆச்சாரியனை விட நன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அதை பார்த்து ஆச்சாரியன் என்ன நினைக்கணும்னா, நம்மால வளர்த்து விடப்பட்ட சிஷ்யன் நம்மளை காட்டிலும் அதிசயத்தமா விஷயங்களை எல்லாம் சொல்றானே, நம்மளை காட்டிலும் இவனுடைய பிரபாவம் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷப்படணும். என்னண்ட கத்துண்டவன் எனக்கு சமானமா என்னை விட ஜாஸ்தியா எப்படி வரலான்னு வயரெறிய கூடாது. அப்படி எரியறதுன்றது அந்த ஆச்சாரியனுக்கு ஸ்வரூபம் இல்லைன்னே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதே மாதிரி சிஷ்யன் தான் என்னதான் ஆச்சாரியனை மேல விஞ்சு போயிட்டாலும் கூட ஞானத்திலேயோ அனுஷ்டானத்திலேயோ பக்தியிலேயோ என்னைக்கு இருந்தாலும் அந்த சுவாமியினுடைய பிச்சையில தான் நான் இருந்துட்டு இருக்கேன், அவருடைய திருவடி தூசியில ஒண்ணுதான் நான் அப்படின்னு இவன் தன்னை நினைச்சுக்கணும். அது இவனுக்கு ஸ்வரூபம். எங்க சுவாமியை விட எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னு இவன் நினைச்சுட்டானா அது இவனுக்கு ஸ்வரூப நாசம்னு ஆச்சாரியால் சாதிக்கிறார், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி அவாவா ஸ்வரூபத்துல நிக்கணும். அந்த மாதிரி பெருமாளாகவே இருந்தாலும் எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியருடைய சம்பந்தம் வேணும் என்பதற்காக குணபூர்த்தியோட கூட நம்பியாக வந்தான். ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ஆனான். இது பெருமாளுடைய குணபூர்த்தி. பெருமாள் தனக்கு சிஷ்யனாக வந்தாலும் கூட பெருமாள் எனக்கு சிஷ்யனா போயிட்டார், இனிமேல் நான் பெருமாளை சேவிக்க மாட்டேன்னு விட்டுட்டாரா சுவாமி? அவருடைய நிலையிலே அவர் நிற்கிறார். அது அவருடைய குணபூர்த்தி. அவன் வைஷ்ணவ நம்பி, இவர் நம்மி ராமானுஜ நம்பி. இப்படி ஆச்சரியமா ரெண்டு நம்பிகளுடையதான சேர்த்தி இந்த விதேசத்துல இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கு. அந்த திருப்பரியட்ட பாறையில போய் ஓடின்னு இருக்கிற அந்த சின்ன ஓடையோட ஜலத்தை அனுபவிச்சுண்டு அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு நடுவே ஆச்சரியமா அந்த படி இறங்கி போனா வரக்கூடிய சுரங்கத்திலே அந்த ஒரு பாறையில உடையவர் நம்பிக்கை உபதேசம் பண்ணக்கூடிய அந்த ஓவியத்தை எல்லாம் சேவிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரர் அங்க இருக்கக்கூடிய பெருமாளி வாழையெல்லாம் சேவிச்சுட்டு அங்க உட்கார்ந்துட்டு ஜபமோ ஏதோ ஸ்தோத்திரபாடம் சொல்றதோ பிரபந்தம் சொல்றதோ அதெல்லாம் பண்ணினா மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். இப்படி திருப்பரிவட்ட பாறைன்னு சொல்லக்கூடியதான இடம் பெருமாளுக்கு ராமானுஜனுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த க்ஷேத்திரத்திற்கு இன்னொரு பெருமை. இதெல்லாம் ஆயின்னு இருக்கிறச்ச நல்லபடியா திருவனந்தபுரத்திலேருந்து வடுகநம்பி முதலான எல்லா சிஷ்யர்களும் திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்தா. நடந்த விஷயத்தை எல்லாம் சுவாமி கிட்ட வந்து சொன்னா. சுவாமி இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார். பெருமாளே வந்து சிஷ்யனா கைங்கரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு சுவாமியினுடைய பெருமை இருக்கிறதுன்னு ஆச்சாரியாளுடைய சிஷ்யால் எல்லாம் பார்த்து அத்தனை சந்தோஷப்பட்டு பழையபடி சுவாமியின் இடத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு பல காலங்கள் திருக்குறுங்குடியிலேயே வாசம் பண்ணிட்டு வந்தா. அப்ப சுவாமி திருக்குறுங்குடியில நிறைய கைங்கரியங்கள் எல்லாமும் பண்ணினார், நிறைய நியமனங்கள் எல்லாமும் பண்ணினார். அதுல ஒரு விஷயம்னா சுவாமி ஸ்ரீமன்னாத முனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவா, ஸ்ரீமன்னாத முனிகளுடைய வம்ச பரம்பரையில வந்தவா. சுமார் ஒரு 50 குடும்பங்களுக்கு மேல சுவாமி ராமானுஜர் காலத்துல திருக்குறுங்குடியில நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்தாலாம். நாதமுனிகள் வம்சத்து சுவாமிகள்
திருக்குறுங்குடி பெருமாளுக்கு ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் அரையர் சேவையா பாடிண்டு கைங்கரியம் பண்ணிண்டு ஒரு 50 குடும்பங்களுக்கு மேல இருந்துட்டு வந்தாலும் அவ ஆத்த குழந்தைகளுக்கெல்லாம் பொதுவா திவ்ய பிரபந்த சந்தை, வேத அத்தியாபனம், சோதரபாடம் சொல்லி வைக்கிறது, அனுஷ்டானம் பண்றதுக்கு ஆன்மீகம் சொல்லி வைக்கிறது, இந்த மாதிரி இந்த அரையர் சேவை எப்படி பண்ணணும்னு அபிநயம் பிடிக்கிறதுக்கு, வியாக்கியானம் சொல்றதுக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குற வழக்கமும் உண்டு. அது பிஞ்சில இருந்தே கத்துட்டாதான் நன்னா மனசுல பதியும்னு குழந்தை பருவத்தில இருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறதுன்னு வழக்கம். அந்த மாதிரி சொல்லி தரச்ச ஒரு 4 சவத்துக்குள்ள பண்ணா நன்னா இருக்காது அப்படின்னு கொஞ்சம் காத்தோட்டமா ஏகாந்தமா இருக்கிற இடத்துல மனதுக்கு பிடித்த ஒரு ரம்யமான சூழல்ல சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற திருவுள்ளத்துல அந்த அரையர்கள் ஆத்துக்கு பின்னால அவரை கொடி பந்தல் இருக்குமா, அவரைக்காய் கொடி பந்தல் படர விட்டுருப்பாளாம். அதுக்கு கீழே நல்லா குளிர்ந்த காற்று வீசும். அது கீழே போய் உட்காந்துட்டு ஆச்சரியமா இந்த கிளாஸ் எல்லாம் நடக்கும். இப்ப மாதிரி ஃபேன் ஏசி எல்லாம் கிடையாதுன்னு இப்போ புழுக்கம் வந்துடுத்து என்ன பண்றது சுவாமி, ரூம்ல சாப்பிடுறது அனுஷ்டானம் பண்றதெல்லாம் தான் ரூம்ல பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் இதெல்லாம் ஏகாந்தமா பண்ணிக்கலாமேன்னு புழக்கடையில போய் அவரை பந்தல் கீழே உட்காந்துட்டு ஆழ்வார் பிரபந்தங்களை எல்லாம் அரையர் சேவப்பரமா சொல்லி கொடுப்பாலாம் குழந்தைகளுக்கு. ஆச்சாரியால இருக்கிறவா தாத்தா அப்பா இவெல்லாம் சொல்லி கொடுப்பா, குழந்தைகள் கத்துக்கும். அந்த மாதிரி பண்றச்ச இந்த திருக்குறுங்குடி நம்பி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ குழந்தை வேஷத்துல வந்தானா. இந்த அப்பாவோ தாத்தாவோ சொன்னா அந்த அரையர் சேவையை கத்துண்டு திரும்ப சொல்லி காட்டுறது பாருங்க ஸ்ரீ வைஷ்ணவ குழந்தை. அந்த மாதிரி ஒரு குழந்தையினுடைய வேஷத்திலே பெருமாள் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பிய வந்தானா. வந்து அரையர் சுவாமிகள் வாயால அந்த பாசுரத்தை எப்படி சேவிக்கணும் அப்படின்றத கத்துன்ட்டு அவ சொல்ல சொல்ல இவன் சந்த மாதிரி திரும்பி சொல்லி அவ அபிநயம் புடிச்சு காட்ட காட்ட இவனும் திரும்ப அதை பண்ணி காட்டி பரவாயில்ல நன்னா பண்றேன்னு சொல்லி அவ தோல்ல தட்டி இவனை அங்கீகரிக்கும்படியா இவனை கொண்டாடும்படியா அவள் இடத்துல ஒரு பாராட்டையும் வாங்கினான் பெருமாள். ஒரு க்ஷணம் என்னைக்கும் இல்லாத ஒரு தேஜஸ் தெரியுறது இன்னைக்கு குழந்தை முகத்துல. என்னடா கண்ணா அப்படின்னு அந்த குழந்தை முகத்தை புடிச்சு பாக்குறச்ச ஒரு க்ஷணம் திருக்குறுங்குடி நம்பியா ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியா நின்னு சேவை சாதிச்சுட்டு திரும்ப குழந்தையா மாறி போயிட்டானாம் பெருமாள். அதனால ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கக்கூடிய ஆசையினாலே, நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்தவாளிடத்துல இருக்கக்கூடிய ஆசையினாலே, அந்த அரையர் சேவை அபிநயம் அதுல இருக்கக்கூடிய ஆசையினாலே பெருமாளே வந்து அது ஆச்சாரியனிடத்துல சிஷ்யமுகமா குருமுகமா அதை சிஷ்யவிருத்தி பண்ணி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த அரையர் சேவையும் பெருமாள் அபிநயம் பண்ணினதாக இந்த ஊர்ல சொல்லப்படக்கூடிய திருக்குறுங்குடி மான்மியம்னு சொல்லக்கூடிய தமிழ் பாடல் நூல் ஒண்ணு சொல்றது. வளர் அரையர் திருமணையில் வந்து அவரை நிழல் தனில் வன்காணம் கேட்ட பெருமாள். வளர் அரையர் திருமனை, திருமனை அப்படின்னா திருமாளிகை, வீடு, இல்லம், கிரகம். வளர் அரையர் அப்படின்னா ஆழ்வாருடைய பாசுரங்களை சொல்லி பெருமாளையே மகிழ்ச்சி படுத்துறா, ஒரு பக்கம் அடியார்களை மகிழ்ச்சி படுத்துறா. அதனால நாளுக்கு நாள் அவளுடையதான பெருமையும் கைங்கரியமும் தேஜஸும் வளர்ந்துட்டே போறது. அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அரையர்களினுடைய திருமணையிலே அவ ஆத்துக்கு வந்து அவரை நிழல் தனில், அவ ஆத்து அவரை கொடி நிழல் பெருமாளுக்கும் பிடிச்சிருக்கான். இவ இந்த மாதிரி அந்த அவர நிழல் கொடியில உட்கார்ந்துட்டு ஆச்சரியமா இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் சொல்றது பார்த்துட்டு பெருமாளுக்கு நமக்கும் இந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டான் பெருமாள். அதை பார்த்தா வந்து ஆசையை நிறைவேற்றின்ட்டான். அதனால அந்த அவர கொடி நிழல்ல உட்கார்ந்து கத்துன்றதையும் சேர்த்து பாட்டுல எழுதியிருக்கா. வளர் அரையர் திருமணையில் வந்து அவரை நிழல் தனில் வன்காணம் கேட்ட பெருமாள். ஆச்சரியமான கானங்கள், ஆழ்வாருடைய பிரபந்தங்களை எல்லாம் கேட்ட பெருமாள் அப்படின்னு ஆச்சரியமா அந்த பெருமாளுடையதான ஸ்ரீபாஷ்யகாரரிடத்துல சிஷ்யவிருத்தி பண்ணி சம்பிரதாய ரகசியத்தை தெரிஞ்சுட்டான். அரையர் சுவாமிகளிடத்துல சிஷ்யவிருத்தி பண்ணி அரையர் சேவைன்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் அருளி செயல் ரசத்தை கத்துட்டான். இப்படி எல்லாம் அடியவர்களோட இறங்கி வந்து பழகக்கூடிய பெருமாள் அப்படின்றதுனாலதான் ஹெட்வெயிட் இல்லாத பெருமாள், குணபூர்ணனான பெருமாள் அப்படின்னு நம்பின்றதா திருநாமம் அவனுக்கு. இப்படி பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு ராமானுஜர் இந்த கஷேத்திரத்துல இருந்து இங்கிருந்து யாத்திரையா அப்படி பல திவதேசங்களுக்கு போனார். அப்போ மேலக்கோட்டைன்னு சொல்லக்கூடியதான திருநாராயணபுரத்திற்கு போனார் சுவாமி. அங்க பல காலம் தங்கினார் சுவாமி. ஏற்கனவே சுவாமி அங்க 12 வருஷ காலம் எழுந்தருளி இருந்து காலக்ஷேபம் எல்லாம் சாதிச்சவர் தான். திரும்பவும் போறார். அங்க போய் நிறைய நாள் பெருமாள் அனுபவிச்சுண்டு அங்க ஆசிரியத்த சிஷ்யாளுக்கெல்லாம் சமாஷ்ண பரநியாச காலக்ஷேபங்கள்லாம் பண்ணிட்டு எழுதிருக்காரு சுவாமி. அந்த சமயத்துல அங்க திருநாராயணன் சம்பத்குமாரனுடைய கைங்கரியத்திற்கு கைங்கரியபரா போறல அப்படின்னு சுவாமி தான் பல திவதேசங்களுக்கு எழுந்தருளின்று வர்றது. எங்க யானோ நல்ல ஆச்சாரமா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா இந்த ஊர்ல வந்து தங்கி இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியா யாரான இருந்தா நியமிக்கணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்திச்சா. உடனே சுவாமிக்கு திருக்குறுங்குடியில இருக்கக்கூடியவா ஞாபகம் வந்துடுச்சு. திருக்குறுங்குடியில ஆச்சரியமா நிறைய பேர் யோக்கியத்தையோட கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா.
அங்க கைங்கரியம் பண்றதுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனா கைங்கரியம் உனக்கா எனக்கான்னு போட்டி வர அளவுக்கு அத்தனை ஸ்ரீவைஷ்ணவா இருந்தா சுவாமி காலத்துல அங்க. உடனே சுவாமிக்கு அவளுடைய ஞாபகம் வந்துடுச்சு. உடனே அங்க சுவாமி இன்னொரு காரியமும் பண்ணினார். என்ன பண்ணினார் அப்படின்னா, சுவாமியினுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் இருக்கார் ஒன்னும். அந்த பெரிய நம்பிகளினுடைய வம்சத்திலே வந்த சில பேர் திருக்குறங்குடியில குடும்பமா வந்து கைங்கரியம் பண்ணி வாசம் பண்ணிட்டு இருந்தா. அவர்கள ஒருத்தர் வந்து ரொம்ப வைராக்கியத்தோட எனக்கு சன்னியாசம் கொடுங்கன்னு கேட்டார் சுவாமியின் இடத்துல. அப்ப சுவாமி அவருக்கு சன்னியாசம் கொடுத்து திருக்குறுங்குடி ராமானுஜஜீயர் அப்படின்னு அவருக்கு பெயர் சூட்டினார். அவாதான் பரம்பரையா சன்னியாசம் வாங்கிட்டு இன்னைக்கும் திருக்குறுங்குடி ஜீயர்களா இருந்துட்டு இருக்கா. அந்த திருக்குறுங்குடி ஜீயர் மடம்னு சொல்லக்கூடியது முதல் சுவாமிக்கு சன்னியாசம் எம்பெருமானார் கொடுத்தார். அப்புறம் வழி வழியா வந்துட்டு இருக்காவா. அதனால ஸ்ரீபாஷகாராலே நியமிக்கப்பட்ட ஒரு சன்னியாச சம்பிரதாயம் அப்படின்னு அதுக்கு பிரசித்தி உண்டு. இப்போ அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, பெரிய நம்பி வம்சத்தை சேர்ந்தவாதான் அதுல வந்து சன்னியாசியா வர முடியும். அன்னைக்கு பெரிய நம்பி வம்சத்தை சேர்ந்த ஒரு சுவாமி சன்னியாசம் கேட்டார், சுவாமி கொடுத்தார். தொடர்ந்து வந்தவாளும் பெரிய நம்பி வம்சத்தை சேர்ந்தவாளும் இருந்துட்டு இருந்தா. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய நம்பி, அதுவும் திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய பெரிய நம்பி வம்சத்தை சேர்ந்தவா மட்டும்தான் திருக்குறுங்குடி ஜீயரா வர முடியும் அப்படின்ற சம்பிரதாயம் இன்னைக்கு வரைக்கும் அனுஷ்டிக்கப்படுறது. அந்த மடம் சுவாமியால் ஏற்படுத்தப்பட்ட மடம். இப்படி கைங்கரியத்துக்கெல்லாம் நியமிச்சாரு. அதனால சுவாமிக்கு நிறைய மனுஷா தெரியும். சன்னியாசம் வாங்கிக்கிறதுனா இவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு தனியா வாழறது இல்ல. கோயில் சன்னியாசின்னு பேரு. அதாவது சாதாரணமா இருக்கிற ஒரு மாமா வந்து கோயில் காரியத்தெல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கும் ஒரு சன்னியாசி திருதண்டத்தை வச்சுட்டு கம்பீரமா நின்று நிர்வாகம் பண்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு சுவாமி என்னதான் பெரிய மகானா இருந்தாலும் கிரகஸ்தரா இருந்தானா நம்மளுக்கெல்லாம் பார்த்த உடனே அவர் மாமான்னு தான் சொல்லணும்னு தோணும், சுவாமின்னு சொல்ல மாட்டோம். நம்ம டிசைன் அப்படி. ஆனால் சன்னியாசி வந்து நின்னுட்டார் அப்படின்னா அவர் காரியம் பண்றாரோ இல்லையோ, சுவாமி சுவாமின்னு அப்படி ஆளா பரப்பமோ இல்லையோ. அதனால அந்த காஷாயம்னு சொல்லக்கூடியதான ஒரு ஏற்றம் இருக்கு பாருங்க, பெருமை, அதனிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கௌரவம் இருக்கு பாருங்க, அதை வந்து கோவில்ல முன்னிலைப்படுத்தினா கோவில் கைங்கரியங்கள்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லி, அதுவும் அந்த ஜீயர்கள் சமாசிரயணம் எல்லாம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவர்களை வந்து சிஷ்யாளாக்கிண்டாலானா அப்ப ஆச்சாரியன் அப்படின்னு அவளுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு கோவில் கைங்கரியங்கள்லாம் ஒழுங்கா நடக்கும்னு பல ஊர்ல, ஸ்ரீரங்கம், திருமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலான பல ஊர்கள்ல ஆச்சாரியா எல்லாம் ஜீயர்களை ஏற்படுத்தினா அவெல்லாம் கோயில் ஜீயர் அப்படின்னு கோயில் கைங்கரியத்துக்காகவே ஏற்பட்ட ஜீயர்கள். மற்றவ வந்து நிக்கிறதுக்கும் ஜீயர் சாமி வரத்துக்கும் ஒரு காம்பீரிய வித்தியாசம் உண்டு. அதனால அவர் அந்த திருக்குறுங்குடி ஜீயரை கொண்டு கைங்கரியங்களை எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தார். இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு மேல்கோட்டை போன போது அவ அங்க கேட்ட உடனே சாமிக்கு இந்த திருக்குறுங்குடியில இருக்கக்கூடியவாளுடைய ஞாபகம் வந்தது. உடனே என்ன பண்ணார், அங்க இருக்கக்கூடிய வாளுக்கு ஒரு ஓலை அனுப்பினார். அதாவது திருக்குறுங்குடி ஜீயருக்கு ஒரு ஓலை அனுப்பி, இது ராமானுசருடைய நியமனம், அங்க கைங்கரியத்துக்கு யோக்கியதா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா எத்தனை பேர் இங்க வந்து தங்கறதுக்கு விருப்பப்படுறாளோ அவளை திருநாராயணபுரத்துக்கு செல்வப்பிள்ளை கைங்கரியத்துக்காக அனுப்பி வைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சுவாமி ஓலை அனுப்ப, பல வருஷ காலங்கள் சுவாமி அங்க இருந்தபடினால சுவாமி அங்க இருந்து இருக்கிறச்சே திருக்குறுங்குடியில இருந்து குடும்பமா இவாள்லாம் வந்து சேர்ந்துட்டா. இப்ப அவளுக்கான கைங்கரியத்தை நியமிச்சு அவளுக்கெல்லாம் பொதுவா திருக்குறுங்குடி தாசர் அப்படின்னு பெயர் வைத்தார் சுவாமி. திருக்குறுங்குடி தாசர் அப்படின்னா திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே அந்த நம்பிக்கை தாசர்களா இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவா. அவ ராமானுஜருடைய பிரேரணையின் பெயர்ல வந்து திருநாராயணபுரம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியப்படுத்துறதுக்காக திருக்குறுங்குடி தாசர் அப்படின்னு அவளுக்கு சமுதாயமாக ஒரு திருநாமத்தையும் சூட்டி வைத்து சுவாமியால நியமிக்கப்பட்ட அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் திருக்குறுங்குடி தாசர் அப்படின்ற பேர்ல திருநாராயணபுரத்துல ஸ்தானிக கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கா அப்படின்றது ஒரு பெருமை. அதே மாதிரி ஒரு சமயம் இந்த திருக்குறுங்குடி எம்பெருமான சேவிக்கிறதுக்கு அப்ப பாண்டிய தேசத்தை ஆண்டு இருந்த ராஜா அவனுடைய பரிவாரங்கள் குடும்பத்தோடு கூட திருக்குறுங்குடி நம்பிய சேவிக்கிறதுக்கு வந்தான். அந்த சமயத்துல ஏதோ ஒரு குழப்பத்தினாலே ஒரு கலகத்தினாலே வானமாமல திவதேசத்து பெருமாள் தாயார் மூலவர் உற்சவர் எல்லாம் எங்கன்னு தெரியாதபடி அப்படியே வந்து எங்கேயோ மறைஞ்சிருந்தா. இப்ப நம்ம கலாப காலங்கள்ல எல்லாம் பெரிய பெருமாளை கல்தரையிட்டு மறைச்சுட்டா, நம்பெருமாளை வந்து திருப்பதி கழிச்சுட்டு போனா, அங்க கழிச்சுட்டு போனா, செஞ்சு கழிச்சுட்டு போனான்னு எல்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி ஆபத்து காலங்கள்ல பெருமாளை எங்கேயான மறைச்சு வைக்கிறதுன்றதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத் காலத்திலே வானமாமல பெருமாள் தாயார் மூலவர் உற்சவர் எல்லாம் மறைச்சு வச்சுட்டா. அவ எங்க இருக்கான்ற இடம் யாருக்கும் தெரியல, என்ன முயற்சி பண்ணியும் தெரியலன்ற வருத்தத்தோட பாண்டிய ராஜா இருந்துட்டு இருந்தான். இந்த திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள், இவரிடத்துல போய் பிரார்த்திச்சா தெரியும் அப்படின்னு இவரிடத்துக்கு வரான். வந்து இந்த பெருமாளை சேவிச்சு மனசார பிரார்த்திச்சுக்கிறான். பிரார்த்திச்சுட்டு இவ கிளம்புறச்ச இவாளோட ஒரு கருடன் வருது, ஒரு கழுகு வந்து
வழிகாட்டுறேன் பின்னால வாங்குவோன்னு சொல்றது போல இவாளை வழி நடத்திட்டு போறது, ஏதோ அது பாட்டுக்கு வரது போல் இருக்குன்னு முதல்ல நினைச்சுட்டா. அப்புறம் இவாளை வழி நடத்திட்டு போறதை பார்த்துட்டு அப்பப்ப இவ பின்னாடி வரலான்னு திரும்பி வர பார்த்துட்டு போறது. சரி பெருமாளுடைய சங்கல்பம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலான்னு அந்த கழுகுக்கு பின்னால போனா, வானமாமல பெருமாள் தாயாரெல்லாம் எந்த இடத்துல மண்ணில் புதஞ்சிருந்தாலோ அந்த இடத்தை கருடன் வட்டமிட்டு காட்டினான். உடனே இவ புரிஞ்சுட்டா, பெருமாள் தாயார் இங்கதான் இருக்கான்னு பெருமாள் சமிக்ஞை பண்றான் அப்படின்னு. கடபாறையை போட்டு தோண்டினா பெருமாள் தாயார் திருமேனியில ரத்தம் வந்துட்டு போறதுன்றதுக்காக பாலை கொண்டு ஜலத்தை கொண்டு கரைச்சு பார்த்த போது பெருமாள் தாயார் எல்லாம் அங்க இருந்தா அவளை திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணான்னு சொல்லுவா. இது வானமாமல ஸ்தலபுராணம் சேவிக்கிறச்சையும் நாம் அனுபவிக்க போறோம் தெளிவா இன்னும் நன்னா கூட. அப்படி வானமாமல பெருமாள் கலாப காலத்திலே மறைந்த போது அவரை காட்டி கொடுத்து மீண்டும் புனர் பிரதிஷ்டை பண்ண பெருமாள் அப்படின்ற பெருமையும் இந்த திருக்குறங்குடி நம்பியம் பெருமானுக்கு உண்டு. இப்படி ஆச்சரியமா பல பெருமைகளை உடைய திருக்குறங்குடி பெருமாளுக்கு உற்சவங்களுக்கும் ஒரு குறை இல்லை. சித்திர மாசம் அந்த கடுமையான வெயிலுடைய உஷ்ணத்தை தணித்து பெருமாளுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக வசந்தோற்சவம் நடக்கிறது. வைகாசி மாசத்துல பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம். ஆணி மாசத்துல ராமானுஜர் பெருமாளுக்கு திருமந்திரோபதேசம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு பெயர் சூட்டிய அந்த ஐதிஹியத்தை உற்சவமா பண்ணக்கூடிய ஐதிஹிய உற்சவம். ஆவணி மாசத்துல பவித்ரோற்சவம். புரட்டாசி மாசத்துல நவராத்திரி உற்சவம். ஐப்பசி மாசத்துல டோலோத்சவம்னு சொல்லக்கூடிய ஊஞ்சல் உற்சவம். கார்த்திகை மாசத்துல வையம் போற்றக்கூடிய இந்த உற்சவம் அப்படின்னாலே இந்த திவதேசம் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடிய கைசிக ஏகாதசி, கைசிக துவாதசி மகோத்சவம். அப்புறம் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி மகோத்சவம். இதெல்லாம் விசேஷமா நடக்கிறது. தை மாசம் பெருமாளுக்கு ஆச்சரியமா தெப்போற்சவம். பங்குனி மாசம் உத்தர தன்னைக்கு துவஜாரோகணம்னு சொல்லக்கூடிய கொடி ஏறி 11 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது இந்த பெருமாளுக்கு. பங்குனி திருவோண தன்னைக்கு பெருமாளுக்கு தீர்த்தவாரி. விசேஷமா இருக்கும் இந்த பெருமாளுடைய உற்சவம். எப்படின்னா பெரிய திவதேசமா இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துல எப்படி உத்தரவீதி சித்திரவீதின்னு 2 பிரதட்சணங்கள் உண்டோ அந்த மாதிரி பிராகாரங்கள் மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு சின்ன இடம். அந்த ஒரு பிராகாரம் ஒரு மாடவீதிக்கு பெருமாள் போயிட்டு வந்துட்டேரானா ஆச்சரியமா உற்சவம் முடிஞ்சு போயிடுறது, புறப்பாடு முடிஞ்சு போயிடுறது. அந்த ஒரு பிராகாரத்துக்கு பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய அந்த புறப்பாடே அத்தனை விசேஷமான புறப்பாடா இருக்கும். எப்படின்னா நாம இந்த மங்களவாத்தியம்னு சொல்லக்கூடிய நாதஸ்வரம் தவில் அதெல்லாம வாசிப்பா. அதே மாதிரி கேரள செண்டை மேளம்னு சொல்லக்கூடியதான கேரள செண்டை மேளம் எல்லாம் வாசிப்பா. அந்த 2 ஓசைகளோட கூட பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய காம்பீரியம்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த விதேசத்திலே. அது வேற எங்கும் இல்லாததான ஒரு விசேஷம். பிரம்மோற்சவத்துல பெருமாள் நித்தியப்படி கேரள செண்ட மேளத்தோடவும் மங்களவாத்தியத்தோடவும் எழுந்துள்ளக்கூடியதான ஒரு சன்னிவேசம் இந்த திவதேசத்துல மட்டுமே உண்டு. இப்படி ஆச்சரியமான இந்த திவதேசத்திலே பொதுவா வைஷ்ணவ நம்பின்னு சொல்லக்கூடிய நின்ற நம்பிக்கைத்தான் உற்சவம். ஆனா 5ஆம் நாள் ராத்திரி கருட சேவை அன்னைக்கு மலைமேல் நம்பி, நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பின்னு 5 பெருமாளும் 5 கருட சேவையில எழுந்தருளுவா. அப்படி 5 பெருமாளும் சிம்மமாட்டமா அணிவகுத்துன்னு இருக்கக்கூடிய அந்த கருட சேவை ரொம்ப ஆச்சரியமான கருட சேவை. அதாவது பெருமாளுக்கு பல கருட சேவைகள் இருக்கிறதுன்றது பல திவதேசங்கள்ல உண்டு. ஆனா ஒரு பெருமாளே பல திருநாமங்களோட கருட சேவையில ஒரே சமயத்துல எழுந்தருளி இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியம், ஒரு உற்சவம், காம்பீரியம் அது இங்க மட்டுமே உண்டு. அப்படி அந்த கருட சேவை உற்சவம் அவசியம் சேவிக்க வேண்டிய உற்சவம். அதே மாதிரி திருத்தேர் இங்க ரொம்ப கம்பீரமா இருக்கும். நல்ல பெரிய திருத்தேர். திருத்தேர் அளவுல பெருசா கம்பீரமா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த திருத்தேர் அந்த மாடவீதியை பிரதட்சணம் பண்ணிட்டு வரச்ச பின்னால மகேந்திரகிரி பர்வதம் தெரியும். அப்படி ஆகாசத்தை முட்டிந்து நிக்கிற மாதிரி வளர்ந்து இருக்கிற மரங்கள்லாம் இருக்கும். அந்த மலையினுடைய பேக்ரவுண்ட்ல அந்த மரங்களுக்கு நடுவே இந்த தேர் அப்படி மனுஷா கையால இழுக்கப்பட்டு ஆடி ஆடி அசைந்து வரக்கூடிய சேவையை சேவிக்கிறச்ச ரொம்ப சுந்தரமா இருக்கும் திருத்தேர் ஊர்வலம். பெருமாள் அப்படி ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியா உபயநாச்சிமாரோடைய கூட அந்த மலைக்கு நடுவே மரங்களுக்கு நடுவே அந்த தேர்ல கம்பீரமா ஆடி ஆடி அசைந்து ஆஸ்தானத்துக்கு எழுந்துள்ளக்கூடிய அழகு ஒரு முறையாவது சேவிக்க வேண்டிய பேரழகு அது. இன்னமும் தேரை கையால தான் இழுக்கிறா. ரொம்ப நிதானமா தான் இழுத்துட்டு போறா. கார்த்தால ஒரு 8 மணிக்கு தேர் இழுக்க ஆரம்பிச்சாலானா பெருமாள் ஆஸ்தானத்துக்கு சேர்றதுக்கு 1 மணி ஆறுது. அந்த மாதிரி பார்த்து 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 தான் உடம்பு பிடிச்சி பெருமாளை ஆச்சரியமா ஏழை பண்ணிட்டு வரா. பெருமாள் சாயங்காலம் தேர்ல இருந்து இறங்கினா விட்டு விசேஷமா பெருமாளுக்கு விடாயாற்றி திருமஞ்சனம் எல்லாம் நடந்து கோவிலுக்கு எழுந்துள்ளார். திருத்தேர் உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கக்கூடியது. எல்லாத்த விட முக்கியமான உற்சவம் பங்குனி திருவோணம்னு சொல்லக்கூடிய சிரவணத்தன்னைக்கு நடக்கக்கூடிய பெருமாளுடையதான தீர்த்தவாரி உற்சவம் தான். நம்பியாறு சன்னிதி தெரு கோடியில இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு 5 நிமிஷம் நடந்து போனா வரக்கூடிய தூரத்துல இருக்கு. அங்க சின்ன ஓடை போல ஓடின்னு இருக்கும். அந்த ஓடையை என்ன பண்ணுவா, குளமாட்டம் தடுத்துடுவான். அன்னைக்கு
அதாவது மண்ணை வெட்டி வாரி போட்டு மடை கட்டுறாப்புல கட்டி ஓடின்னு இருக்கிற ஜலம் அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரி பண்ணிடுவா. அதனால ஓடின்னு இருக்கிற ஓடையில மனுஷா பெருமாள்லாம் அப்படியே மூழ்கி எழுந்துக்கிற அளவுக்கு அப்படியே டீப்பான ஒரு புஷ்கரணி போலே காணப்படும் அன்னைக்கு. அதுல ஸ்ரீ வைஷ்ணவா, அதான் புருஷா, கைங்கரியபரா இவாளை தவிர யாரையும் இறங்க விட மாட்டா பெருமாள் இறங்கி முடிகிற வரைக்கும். சுத்தி கயிறு கட்டிடுவா. ஸ்திரீகளோ இல்ல கைங்கரிய சம்பந்தம் இல்லாத மத்தவாளோ இவாளெல்லாம் சேவிக்கணும்னா அந்த கயத்துக்கு வெளியில இருந்துதான் சேவிக்கணும். அந்த கரையில ஒரு ஓலை பந்தல் போட்டு அங்க புண்ணியாக வாசனம் எல்லாம் பண்ணி தலை சுத்தி எல்லாம் பண்ணி பெருமாள் எழுந்துருள பண்ணுவா. அந்த தீர்த்தவாரி கண்டொருள்றதுக்காக பெருமாள் சன்னதியிலிருந்து ஏலக்கூடியதான அந்த சன்னிவேசம் ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். ஒரு பல்லக்குல பெருமாள் உபயநாச்சிமாரோடு கூட உற்சவர் எழுந்துருள பண்ணிட்டு வருவா. அதே மாதிரி சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் முன்னால இன்னொரு பல்லக்குல எழுவர். பெருமாள் உபயநாச்சிமார் அப்புறம் ஸ்ரீசட்டாரி ஒரு பல்லக்குல எழுவா. பெருமாள் அப்படியே தாழ்ந்து, அதாவது தோல்ல இருந்து தொங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்லக்கு, தோலுக்கு மேல வசந்து இருக்கிற பல்லக்கு இல்ல, தொங்கு பல்லக்கு, தோல்ல இருந்து தொங்கிட்டு இருக்கிற பல்லக்கு. அதுல பெருமாள் அப்படியே குழந்தையாட்டமா நமக்கு ஈக்குவல் லெவல்ல வரமாட்டார், நமக்கு மேலேயும் வரமாட்டார், நமக்கு கீழே இருப்பார் பெருமாள். அப்ப சேவிக்கிற நாமளே அப்படியே குனிஞ்சு பெருமாளோடையே வந்து கொஞ்சம் அப்படியே குள்ளுமாட்டமா நாமளும் குள்ளமா உடம்பு குறிக்கிண்டு வந்து சேவிக்கிற போது அந்த அனுபவம் நல்லா இருக்கும். இப்படி ஆச்சரியமா பெருமாள் தன்னுடைய அழகை காட்டிக்கொண்டு, என்னுடைய பிறந்த நாளான பங்குனி திருவோணமான இன்னைக்கு என்னுடைய நம்பியாற்றிலே நான் தீர்த்தமாட போகிறேன்னு சொல்லி உற்சாகமா பெருமாள் புறப்படுறது போல இருக்கும். அப்படி மத்தியானம் சரியா ஒரு 10:30-11 மணி சமயம் வெயில், கால் அப்படியே பத்தின்றோம். எப்படிடா நம்பியாத்துக்கு எழுந்துருள போறோம்னு அந்த ஸ்ரீபாதம் தாங்கி சிவைஷ்ணவாள்லாம் காலை தலையில வைக்க முடியாம பெருமாளை தூக்கிண்டு ஓடுவா. அது என்னமோ அவ கால் தாங்காம சுடுறதுன்னு ஓடுற மாதிரி நமக்கு படாது. அந்த ஆத்துல தீர்த்தம் ஆடுறது வருஷத்துல ஒரு முறை தானே இறங்கி தீர்த்தம் ஆடுறான் பெருமாள். அதுக்காக உற்சாகமா பெருமாள் வந்து ஆசைப்பட்டு ஓடுறான்னு அனுபவிக்கும்படியா இருக்கும். அத்தனை அழகா இருப்பார் பெருமாள். எந்த திருவாபரணமும் இல்லாமல் பெருமாளுடைய திருமேனிய ஓரளவுக்கு யதாவஸ்திதமா சேவிக்கணும்னா அன்னைக்குதான் சேவிக்க முடியும். அப்படி பெருமாள் எழுந்தருளி அந்த கரையில எழுந்தருளிட்டு பெருமாளுக்கு சின்னதா ஒரு திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் ஆணி முடிச்சா விட்டு நம்ம ஊர்ல எல்லாம் தீர்த்தவாரின்னா செல்வர்னு சொல்லக்கூடிய பெருமாள், சின்ன பெருமாள் குழந்தையாட்ட இருப்பார், அவர் தான் இறங்குவார் ஜலத்துல. அல்லது ஸ்ரீசட்டாரி சுதர்சனர் இவாள்லாம் இறங்குவா. ஆனா அங்க அவ்வளோ பெரிய பெருமாள், 3 அடி இருக்கக்கூடிய பெருமாள் உற்சவர், அவரே ஜலத்துல இறங்குவார். ஸ்ரீதேவி பூமி தேவி அவளே ஜலத்துல இறங்குவா. ஆனா விட்டு ஸ்ரீசட்டாரியும் சுதர்சனரும் ஜலத்துல இறங்குவா. இப்படி அவ்வளோ பெரிய பெருமாளை தூக்கிண்டு அர்ச்சகா ஜலத்துல இறங்குறது சாட்சாத் பெருமாளே வந்து இறங்கி ஸ்நானம் பண்ற மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படுறது. இப்படி பெருமாள் தீர்த்தம் ஆடுறச்ச கைங்கரிய பராளான புருஷா சிவைஷ்ணவாள்லாம் கூட சேர்ந்து தீர்த்தம் ஆடுவா. அவ தீர்த்தம் ஆடிட்டு வந்துட்டாளானா பெருமாளுடைய திருமஞ்சனம், அதாவது மஞ்சக்காப்பு, சந்தனம், துளசி, பெருமாளுடைய திருமேனி தீர்த்தம் இதெல்லாம் சேஷமா தேங்கி நிற்கக்கூடிய அந்த ஜலத்துல ஸ்திரீகள் உள்பட எல்லா பக்தர்களும் இறங்கி தீர்த்தமாடும்படியான ஒரு பாக்கியம் ஏற்படுறது. உடனே அந்த ஓலப்பந்தலுக்கு பெருமாள் ஏறி தரையை போட்டு பெருமாளுக்கு திருமேனியில பட்ட அந்த மஞ்சள் சந்தனத்தை எல்லாம் களைஞ்சுட்டு ஏகாந்த திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி ஈரத்தை துடைச்சிட்டு ஒரு நல்ல வஸ்திரத்தை மாத்தி மெல்லிசா ஒரு மல்லி சலத்தை சாத்திட்டு அந்த மல்லி சலத்தோடைய கூட பெருமாள் அழகா ஆச்சரியமா திரும்ப அந்த பல்லக்குல எழுந்தருளி வெயில் சூடு பொறுக்க முடியாததுனால ரொம்ப வேகமா சன்னதிக்கு எழுந்தருளிடுவார். இப்படி தீர்த்தவாரி ஆகி பெருமாள் ஆஸ்தானத்துக்கு போனேரானா ராஜகோபுரத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய பெரிய மண்டபத்துல தர்பார்ல பெருமாள் எழுந்தருளி இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பாகவதோத்தமர்கள் பக்தர்கள் அப்படியே வந்து வைஷ்ணவா, புருஷா, ஸ்திரீகள், இத்தரான்னு மொத்த பேரும் அப்படியே சமிருத்தியா நின்றுட்டு இருப்பா. பெருமாளுடையதான திருநக்ஷத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பங்குனி சிரவணத்தன்னைக்கு ஆச்சரியமா பெருமாளுக்கு சேவா காலம் எல்லாம் நடந்து விசேஷமா பெரிய வெள்ளி கங்காளம் நிறைய தீர்த்தவாரி சக்கர பொங்கலம் செய்வர் பெருமாள். அந்த சக்கர பொங்கலை வாங்கி சாட்டாதான் நம்பியினுடைய உற்சவம் பூர்த்தி ஆறுதுன்னு சொல்லும்படியா அத்தனை வைபோகமாக நடக்கக்கூடியது நம்பியினுடையதான சாத்துமர உற்சவம். அப்படி தீர்த்தவாரி ஆயிடுத்து அந்த திருக்குறுங்குடியே வந்து ஓசப்படாத கப் சிப்புன்னு ஆகி போயிடும். ஒரு சின்ன சத்தம் கிடையாது, ரொம்ப சாதாரணமா இப்பேற்பட்ட திருக்குறுங்குடியா இப்படி இருக்குன்னு சொல்லும்படியா ஆயிடும். உடனே அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஒரு உற்சவமும் கிடையாது. சாயங்காலம் பெருமாள் திரும்ப புஷ்ப பல்லக்குன்னு சொல்லக்கூடிய புஷ்ப சப்பரத்துல எழுந்தருள்வார். அந்த புஷ்ப சப்பரம் ஆயிடுத்து அது புறப்பாடு போயிட்டு வந்துட்டார். வந்து கொடி இறக்கிட்டாரானா ஆஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துடுவார். அதோட அந்த பங்குனி பிரம்மோற்சவம் முடிகிறது. இப்படியா பிரதானமான உற்சவம்னு சொன்னா பெருமாளுடையதான பங்குனி பிரம்மோற்சவம் தான். அந்த உற்சவத்தை குறிப்பா கருட சேவை, தேர், தீர்த்தவாரி இது 3 மட்டுமாவது எல்லோரும் அனுபவிக்க வேணும். இது எம்பெருமானுடைய உற்சவம் இருக்கக்கூடியதான பிரகாரம். இந்த எம்பெருமானை எம்பெருமான் இங்க உற்சவம் நடத்திட்டு இருக்கான் பாருங்க. இந்த உற்சவத்தினுடைய பெருமையெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் ஆழ்வாராச்சாரியர்கள்லாம். இந்த எம்பெருமானை சுவாமி நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை பிரான் அப்படின்னு 4 ஆழ்வார்கள் மங்களாதாசனம் பண்ணியிருக்கா.
நம்மாழ்வார் இந்த எம்பெருமானுடையதான ரூப சௌந்தரியத்திலே தன்னுடைய ஹிருதயத்தை கொள்ளை கொண்டவராக இந்த எம்பெருமானுடைய திருமேனியை உருகி உருகி காதலித்து பாடியிருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் இந்த திவதேசத்துக்கு ரொம்ப ஏங்கி ஏங்கி வந்தவர். ஏன்னா ரங்கநாதனிடத்துல மோட்சம் கொடுன்னு கேட்ட போது திருக்குறுங்குடிக்கு வா மோட்சம் தரேன்னு சொன்னதுனால பெருமாள் நமக்கு மோட்சம் தரப்போகக்கூடியதான திவதேசம் அப்படின்ற காரணம் பற்றி ஆச்சரியமா குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின், குறுங்குடிக்கு அழிச்சுட்டு போங்க என்ன, அங்க போனாதான் நான் உய்யக்கூடிய வகை, அங்கதான் பெருமாள் மோட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு தனக்கு மோட்சம் சம்பவிக்கக்கூடிய பூமின்னு பெருமாள் முன்னமே சொல்லிட்டதுனால அங்க போய் தான் தனக்கு மோட்சம்னு தெரிஞ்சபடினாலே ஆண்டாள் எப்படி வேங்கடத்துக்கே என்னை உய்த்திடுமின்னு பாடினாலோ அந்த மாதிரி குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின்னு திருமங்கை மன்னனாலே அனுபவிக்கப்பட்டதான திவதேசம். திருமங்கை மன்னன் எம்பெருமானை அனுபவித்து விட்டு அவனுடைய திருவடிவாரங்களுக்கு போய் சேர்ந்ததான திவதேசம். இந்த திவதேசத்தினுடைய பிரபாவத்தை சுவாமி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியில ஒரு பாசுரமாக அருளி செய்கிறார். காலத்திழிகுலத்து சண்டாலமானாலும் மேலத்தவரதனின் மேன்மைத்த கோலக்குறுங்குடி வாழ்மாயன் குறைகழற்கு ஆளாக பெருங்குடியாய் வாழ்வார் பிறப்பு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரிய யாக யஜ்ஞங்கள் பண்ணின பிராமணனா இருக்கட்டும், இல்ல பெரிய அனுஷ்டானங்கள் தபஸ் எல்லாம் பண்ணின ரிஷியா இருக்கட்டும், இவெல்லாம் கூட இந்த திருக்குறுங்குடி நம்பின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியின் இடத்திலே தீராத காதல் இருக்கக்கூடிய ஒரு பாகவதனுக்கு சமமானமாக மாட்டா. இது எதை மனசுல வச்சுட்டு சொல்றாரு அப்படின்னா, நம்பாடுவான் விருத்தாந்தத்தை மனசுல வச்சுட்டு சொல்றாரு. அத்தனை பெரிய யாகங்கள் யஜ்ஞங்களை எல்லாம் பண்ணி பிரம்மராட்சசனா போன சண்டாளனுடையதான அந்த தோஷமெல்லாம் யாரால தீர்ந்ததுன்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியினுடைய பரம பக்தனாக இருக்கக்கூடிய ஒரு நம்பாடுவான்னு சொல்லக்கூடிய ஒருத்தனால தீர்ந்ததுன்னா இந்த எம்பெருமான் எதை பார்க்கிறான் அப்படின்னா, யார் எந்த ஜாதியிலே அவதாரம் பண்ணினார்கள் அப்படின்றதெல்லாம் மனுஷாலான நமக்கு தானே ஒழிய யார் எத்தனை தூரம் அந்த எம்பெருமானிடத்திலே விசுவாசமாக இருக்கிறார்கள் அவளுடைய கல்லங்கப்படமில்லாத பக்தியை அவளுடையதான சரணாகத்தியை தான் பெருமாள் பார்க்கிறான். ஆகையினாலே நான் வசந்த குலத்தில் பிறந்தேன் என்கிற அகங்காரமோ, எனக்கு ஞானம் நிறைய உண்டுன்ற அகங்காரமோ, நான் பெரிய பக்தன்னு சொல்லக்கூடிய அகங்காரமோ, நிறைய ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் நான் தவறாமல் கடைபிடிக்கிறவன்ற அகங்காரமோ, இப்படி எந்த விதமான அகங்காரமும் இல்லாமல் இத்தனை தகுதிகள் இருந்தாலும் சுவாமி கூறத்தாழ்வான் எப்படி தன்னை அப்படியே தாழ இட்டு கொண்டாரோ அந்த மாதிரி அகங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடிய பாகவதர்களிடத்திலே தான் இந்த எம்பெருமானுக்கு ஆசை அதிகம். அவன் தாழ்ந்த குலத்தவனாக இருந்தாலும் சரி, எம்பெருமானிடத்திலும் அவன் அடியார்களிடத்திலும் தாழ்ந்தவனாக இருக்க வேண்டும், தாழ்ந்து போபவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படின்னு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆசிரியமா தன்னுடைய பாசுரத்திலே காட்டி கொடுத்தார். கடைசியா இந்த திருக்குறுங்குடி எம்பெருமான் விஷயமான தியான ஸ்லோகம். ஸ்ரீமத்யாத குரங்கநாமனகரே திஷ்டன் ஸ்வபன் சஞ்சரன் ஆசீனச்சதராதராக்ரவிலசதே தேவஸ்ஸ பூர்ணாஹ்வயः தாத்ருங் மந்திரநாயிகா அஞ்சனசரஸ்தீர்த்தம் ச பஞ்சக்ரஹாக்யாதம் தத்ர விமானமீஷகஜயோ சாட்சாத்கிருதः பராங்முகः. திருக்குறுங்குடி வாமன கஷேத்திரம் என்று பெயர் பெற்ற இந்த திவதேசத்திலே பெருமாள் நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, மலைமேல் நம்பி, சுந்தர பரிபூர்ண நம்பி என்கிற 5 திருநாமங்களோடைய கூட 5 திருக்கோலங்களில் குறுங்குடி வள்ளி நாச்சியார்னு சொல்லக்கூடிய அழகான சுந்தரவள்ளி நாச்சியாரோடைய கூட பஞ்சகிரக விமானம்னு சொல்லக்கூடியதான விமானத்தினுடைய நிழலிலே கரண்டமாடு பொய்கைன்னு சொல்லக்கூடிய அஞ்சன புஷ்கரணியினுடைய கரையிலே கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் சிவனுக்கு சாப விமோசனம் கொடுத்து அவனுக்கு பிரத்யட்சமாக சேவை சாதிக்க கூடியவனாக நமக்கெல்லாம் கூட வரப்பிரசாதம் பண்ணி கொண்டு சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானை நான் சரணமாக அடைகிறேன் அப்படின்றதா ஆச்சரியமான இந்த ஸ்லோகம். இப்படி இந்த எம்பெருமானுடைய பிரபாவத்தை அனுபவிச்சுட்டே போகலாம். அன்னைக்கு பிரம்மா, நாரதர், கங்கை, ருத்ரன், ரிஷிகள், எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவா, நம்பாடுவான், வராக பெருமாள் அப்படின்னு எத்தனையோ பேர் போட்டி போட்டுண்டு சொல்லி அனுபவிச்சதான இந்த திருக்குறுங்குடியினுடைய பிரபாவத்தை 1000 நா படைத்த ஆதிசேஷனாலும் முழுசா சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் நம்முடைய காலமும் சத்தா போனோன்றதுக்காக ஏதோ சொன்னோம், ஏதோ கேட்டோம், அந்த மட்டும் நின்றுடாம இந்த அனுபவங்களை எல்லாம் அங்க போய் இருந்து பெருமாளை சேவிச்சு உணரும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டு இந்த திருக்குறுங்குடி திவதேச வைபவத்தை என்னோட முடிச்சுக்கிறேன். அடியேன் நம்பியை தென்குறுங்குடி நின்ற அச்செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. இந்த பெருமாளை நான் எப்படி மறப்பேன்னு திருமங்கை ஆழ்வார் உருகிறார். இப்படி உருகக்கூடியதான ஈடுபாடு ஆழ்வாருக்கு எல்லா பெருமாளிடத்திலையும் வரல. திருவேங்கடமுடையான எப்படி மறப்பேன்னு கேட்டார், நம்பியை எப்படி மறப்பேன்னு கேட்கிறார். அந்த மாதிரி சில பெருமாள்கள் இடத்துல சில ஈடுபாடு சில காரணங்கள்னால அவளை மறக்க முடியல பெருமாளை மறக்க முடியல ஆழ்வாருக்கு.
அப்படியா இந்த திருக்குறுங்குடி நம்பியை என் சொல்லி மறப்பணும். அப்பா யாரான ஒருத்தர் மேல தீராத காதல் வந்துடுத்தோ அவளே நினைச்சுட்டு இருக்கேன்னா அது உனக்கு நல்லது இல்ல. ஏன்னா யாரும் நம்மளோட என்னைக்கும் நிரந்தரமா இருக்க போறவா இல்ல. அவளை நினைச்சு உன் உடம்ப நீ கெடுத்துக்காதே, உன் மனசை நீ கெடுத்துக்காதேன்னு பொதுவா லோகத்துல சொல்றாளோ இல்லையோ. என்னால மறக்க முடியலன்னு சொன்னா வேற வழி இல்ல, எப்படியான மறந்துதான் ஆனோன்னு வேற சொல்றா. அது மாதிரி சொல்றார், எப்பவும் திருக்குறங்குடி நம்பின்னு சொல்லிட்டு இருக்கியே, அந்த எம்பெருமானே நினைச்சுட்டு இருந்தியானா உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு யாரோ சொல்றாளாம். அதுக்கு சொல்றார், எம்பிரானை என் சொல்லி மறப்பணும். எப்படி மறக்கிறது அவனை எப்படி மறக்கிறதுன்ற வழி கூட தெரியல எனக்கு. அதே மாதிரி அவனை மறக்கவே முடியல இவரால. அவனுடைய ஞாபகம் இவருக்கு மறப்பதற்கு முன்னாலேயே அவனுடைய திருவடிகளுக்கு போய் சேர்ந்துட்டார். அங்கேயே இவருக்கு ஸ்ரீவைகுண்ட பிராப்தி ஏற்பட்டது. அப்படி எம்பிரானை என் சொல்லி மறப்பணும் அப்படின்னு ஆழ்வார் உருகிறார். பேச்சு வரல அவருக்கு. திருவேங்கடமுடையானையும் திருக்குறங்குடி நம்பியையும் பாடுகிற போது திருமங்கை ஆழ்வாருக்கு பேச்சு வரல. எப்படி மறக்கிறது அப்படியே நின்றுட்டார். இங்க ஆழ்வாருடைய மூச்சும் நின்று போயிடுத்து. ஆழ்வார் திருக்குறங்குடி நம்பியினுடைய திருவடிகளை அடைந்து விட்டார். ஆழ்வாருடைய திருவரசு என்னைக்கும் சேவிக்கும்படியா இருக்கிறது. அங்க போய் அவளை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்திச்சுட்டு அமைகிறேன். வீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.